சைவ கல்விக் கழகத்தினுடைய சார்பில் நடத்தப்படக்கூடிய சைவம் அறிவோம் என்ற தொடர் வகுப்பினுடைய 4வது வகுப்பாக இன்று சைவ சமயம் ஒரு அறிமுகம் என்ற தலைப்பில் முனைவர் பேராசிரியர் ஐயா அவர்கள் அருணை பாலரா ஐயா அவர்கள் இன்று நமக்கு வகுப்பு நடத்த உள்ளார்கள். ஐயா அவர்கள் தமிழகம் அறிந்த வெளிநாடுகளில் உள்ள சைவ உலகம் அறிந்த மிக பெரும் பேராசிரியர் அவர்கள். தமிழகம் அறிந்த மிகப்பெரிய சிறந்த புலவராக விளங்கிய தர்மியாதீன வித்வானாகிய அருணிவடிவேல் முதலியார் ஐயா அவர்களுடைய திருமகனார். இவர்கள் லயோலா கல்லூரியிலே தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார்கள். தற்போது தர்மபுரம் ஆதீனத்தினுடைய அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி மையத்தினுடைய இயக்குநராக வீற்றிருக்கிறார்கள். பல்வேறு சைவ பணிகளை உலகம் முழுவதிலும் எடுத்து சென்றவர்களில் ஐயா அவர்களுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. தமிழ்நாட்டில் மட்டுமின்றி அகில இந்திய அளவிலும் சர்வதேச அளவிலும் சைவ சித்தாந்த வகுப்புகளை நேரடியாகவும் இணைய வழியாகவும் எடுப்பதில் ஐயா அவர்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார்கள். ஐயா அவர்களுடைய பற்றிய அறிமுகம் ரொம்ப முக்கியமானது நமக்கு. இன்றைய தலைப்பு சைவ சமயம் ஒரு அறிமுகம். சைவ சமயம் என்ற அளவிலே நாம் பார்ப்பது சிவபெருமானே கடவுள், அவர் ஒருவரே இறைவன் என்ற கொள்கையினுடைய அடிப்படையில் உருவான சமயம்தான் சைவ சமயம். இது நாம் அறிந்த அளவில் இது இந்தியா மட்டுமின்றி இப்பொழுது நமக்கு தெரிந்திருப்பது இது இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் கடந்த நூற்றாண்டுகளிலேயே அது கிழக்காசிய நாடுகள் முழுவதும் பரவி இருந்தது. நம்முடைய வியட்நாம், கம்போடியா, தாய்லாந்து, அதற்கு கீழே இந்தோனேசியா வரையிலும் அது பரவி இருந்தது. அங்கிருந்த மன்னர்கள் பல்வேறு கல்வெட்டுகளில் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். அங்கிருந்த சைவ ஆச்சாரியர்கள் பற்றிய கல்வெட்டுகளும் அங்கே வடமொழியிலே பதிவாகி இருக்கின்றன. அவர்கள் பல்வேறு நூல்களை அங்கே மேற்கோள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அங்கே காரைக்கால் அம்மையாருடைய சிற்பம் அங்கே போய் சேர்ந்திருக்கிறது. நடராஜ பெருமானுடைய திரு உருவம் அங்கே போய் சேர்ந்திருக்கிறது. அந்த வகையில கிழக்காசிய நாடுகள் வரையிலும் மிகப்பெரிய ஒரு சமயமாக பறந்து விளங்கிய சமயம் நம்முடைய சைவ சமயம். அது வெறும் சமயமாக மட்டுமின்றி அன்றாட மக்களுடைய வாழ்க்கையிலே அரசியலையும் அது ஈடுபட்டிருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு சமயம். மற்ற சமயங்களுக்கும் சைவ சமயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால், மக்களினுடைய அரசியலை நிர்ணயம் பண்ணுவதில் சைவ சமயம் மிக முக்கியமான பங்களிப்பை வகித்தது. பாரத அளவிலே தமிழ்நாட்டிலே சோழர்கள், பாண்டியர்கள், வட இந்தியாவிலே காகதியர்கள் உள்பட பல்வேறு அரசர்கள் அனைவருமே சைவர்களாகத்தான் இருந்தார்கள். 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் பாரத அளவிலே வைணவ மதம் செல்வாக்கு பெற்றது. அதன் பிறகு வந்த மன்னர்கள் வைணவ மதத்தை தழுவி வேறு பாதையை மேற்கொண்டார்கள். அதுவரையிலும் அந்நிய படையெடுப்பை தடுப்பதிலும் மதமாற்றத்தை தடுத்ததிலும் சைவ சமயத்துக்கு ஒரு மிக முக்கிய பங்களிப்பு உண்டு என்பதை வரலாறு நமக்கு காட்டுகின்றது. அந்த வகையிலே சைவ சமயமானது பாரதம் முழுவதும் பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து வளர்ந்து மிக பெரும் ஒரு ஆலமரமாக பறந்து விரிந்து நிற்கின்றது. அதனுடைய மூல வேதங்கள் மற்றும் ஆகமங்கள் என்று நமக்கு வரலாறு காட்டுகின்றது. அந்த வகையிலே இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது சைவ சமயத்தை பற்றிய ஒரு மேலோட்டமான ஒரு அறிமுகத்தை இன்று ஐயா அவர்கள் நமக்கு சொல்ல இருக்கிறார்கள். இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது, சைவ சமயம் காலந்தோறும் ஏற்பட்டு வந்த சமூக, அரசியல், பொருளாதார மாற்றங்களை கவனத்தில் கொண்டு அதற்கு ஏற்றாற்போல தன்னுடைய கொள்கைகளிலே எந்த விதமான தளர்வுகளையும் மேற்கொள்ளாமல் அதே நேரத்தில் நடைமுறைக்கு ஏற்றவாறு தன்னுடைய படிமங்களை மாற்றிக்கொண்ட ஒரு உன்னதமான சமயம் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது காலாமுக சைவம், காபாலிக சைவம், அது தவிர மற்ற தத்துவ பிரிவுகளில் இருக்கக்கூடிய மற்ற சைவ சமயங்கள், தமிழகத்திலே மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய சித்தாந்த சைவம், காஷ்மீர பிரத்யபிக்ஞான சைவம், மத்திய பிரதேசத்துல இருந்த சைவம் என்று பல்வேறு வகையான சைவங்களை நாம் பார்க்கின்றோம். நமக்கு பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்திலே வீர சைவம் என்ற மிகப்பெரிய ஒரு சைவ மதம் இன்று வரையிலும் அரசியலில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்காக அது இடம்பெற்று விளங்குகிறது. அம்மாநிலத்தின் அரசியல் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு வீர சைவத்தினுடைய செல்வாக்கு இருப்பதை நாம் காண்கின்றோம். அது புதிதல்ல. சைவ சமயம் ஆரம்ப காலம் தொட்டே அரசியலோடு ஊடாடி வருகிறது என்பதை ஞானசம்பந்த பிள்ளையாருடைய வரலாற்றிலும் நாம் கண்டோம். திருநாவுக்கர சுவாமிகளுடைய வரலாற்றிலும் நாம் கண்டோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முன்னிலையில் மூவேந்தர்களும் நின்று அவருடைய திருப்பாடல்களை செவிமடுத்து இன்புற்றார்கள் என்ற வரலாற்றை நாம் பெரிய புராணத்திலே காண்கின்றோம். எனவே அரசியலுக்கும் சைவ சமயத்துக்குமான உறவு என்பது என்றுமே விட்டு நீங்காத ஒரு உறவு. அதனால் மக்களை நல்வழிப்படுத்துவதிலும் நெறியிலே செலுத்துவதிலும் சைவ சமயத்துக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது. அந்த வகையிலே பாரத தேசம் மட்டுமின்றி கிழக்காசிய நாடுகளிலும் பறந்து விரிந்து வளர்ந்திருக்கின்ற சைவ சமயத்தை பற்றி இந்த ஐயா அவர்கள் நம்மளுடைய ஒரு அறிமுக உரை ஆற்ற இருக்கிறார்கள். ஐயா, நீங்கள் ஆரம்பிக்கணும். நன்றி. வணக்கம்.
சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் முதற்கடலே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையாரே போற்றி போற்றி. சிற்றம்பலம் சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருப்படிகளை நான் மனவழிமைகளால் உங்களை வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்கு உரிய மெய்யன்பர்களே, இந்த அருமையான சைவ சித்தாந்த கழகம், மெய்நிகர் சைவ கல்விக் கழகம் அதனுடைய சார்பிலே சைவம் அறிவோம் என்ற அந்த தலைப்பிலே அருமையான வகுப்புகளை நடத்தி, இது 4வது வகுப்பு என்று அறிமுகப்படுத்திய நெல்லை சொக்கர் அவர்கள் சொன்னார்கள். அவருடைய அறிமுக உரையிலேயே அருமையான செய்திகள் எல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முதலாவதாக, நம்முடைய சைவ சமயத்திற்கும் அரசியலுக்கும் மிக தொடர்பு உண்டு என்பதை அவர்கள் சொன்னார்கள். தமிழ் ஆசிரியர்களாக இருக்கிற நாங்கள் எல்லாம் ஒன்று சொல்லுவோம். பழைய அரசர்கள், சேர சோழ பாண்டியர்கள், இன்னும் சிற்றரசர்கள் எல்லாம் புலவர்களைத்தான் மிக முக்கியமான துணையாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்ப கபிலர் என்று சொன்னால் அவர் பாரியினுடைய அவைக்களப் புலவர். ஔவையார் என்று சொன்னால் அது அதியமானுடைய அவைக்களப் புலவர். கபிலரும் ஔவையாரும் சிறந்த சைவ பற்றாளர்கள். அவங்க 2 பேரும் சிறந்த சைவ பற்றுடையவர்கள். அவருடைய பாடல்களை எனக்கு தெரியும். ஔவையாருடைய பாடல்களில் தான் நீலமணி மிடற்று ஒருவன் போல மன்னுக என்று அதியமானை வாழ்த்துகிறார். அதே போல பாரியை வாழ்த்துகிற போது கபிலர் நல்லவும் அல்ல தீயவும் அல்ல, புல்லிலை இறுக்கமாயினும் குவியினர் புல்லிலை இறுக்கமாயினும் கடவுள் பேணேம் என்ன ஆங்கு என்று நம்முடைய சிவபெருமான் அன்பினாலே எருக்கம்பூவை போட்டால் கூட ஏற்றுக்கொள்ளுகிறான் என்ற அந்த செய்தியை சொல்லி பாரியை வாழ்த்துகிறார். அப்போ சங்ககால புலவர்கள் எல்லாம் தமிழ், அதுவும் சைவ புலவர்கள் எல்லாம் அரசர்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. மிக பழைய காலத்திலே, சங்க காலத்திலே பெருபழுதி என்ற பாண்டியன் பெருபழுதியை எட்டுமையார் பாடுகின்றார் ஒரு பாடல்ல. நீ நகர்வலம் வருகின்ற பொழுது யானை மேலேயோ பல்லக்கிலேயோ போவ, அப்போ வழியிலே சிவாலயம் குறுக்கிடும். சிவாலயம் அங்கே தெரியும். சிவாலயம் பக்கம் போகிற பொழுது என்ன செய்ய வேண்டும்? பணிய ரத்தை பணிய வேண்டும், நின் குடை தாழ வேண்டும். வெண்கொற்ற குடையை தலைமையில வைத்துக் கொண்டு போகிறாய், அது அரச சின்னம். ஆனால் இறைவனுக்கு முன்னாலே நீ போகிற பொழுது நீ பணிய வேண்டும், அந்த நின் கொடையை தாழ்த்த வேண்டும். தாழ்த்தி முனிவர் முக்கட் செல்வர் நகர்வலம் செயற்கு, முக்கட் செல்வருடைய நகர்வலம் செல்லும் பொழுது முக்கச்செல்வராக இருக்கிற சிவபெருமானுடைய ஆலயம் வரும், அங்கே உன்னுடைய கொடையை நீ உயர்த்தி பிடிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால் அந்த காலத்து அரசர்கள் சைவப்புலவர்களை எல்லாம் பாதுகாத்து வைத்திருந்தார்கள் என்பதைத்தான் அறிமுக உரையிலே அரசியலோடு சம்பந்தப்பட்டது சமயம் என்று சொன்னார்கள். அதனால்தான் பிற்காலத்தில் சமணர்கள் அந்த இடத்தை பிடித்துக் கொண்டார்கள். பல்லவர்கள் எல்லாம் வேற்று இனத்தவர்கள். தமிழ் அவர்களுக்கு தாய்மொழி அல்ல. நம்முடைய சமயம் சைவ சமயமோ வைணவமோ அவருடைய சமயம் அல்ல. வடக்கே இருந்த சாதவாகன பேரரசு என்பதில் சிற்றரசாக இருந்த அந்த பகலவர்கள் தமிழ்நாட்டை பிடிக்கிற பொழுது அவர்களுக்கு மொழி வேறு, சமயம் வேறு. அதனால் சமணர்கள் எல்லாம் பல்லவர்களை தம் வசப்படுத்திக் கொண்டு அப்பர் பெருமானுடைய வரலாற்றை பார்க்கிற பொழுது எவ்வளவு தொல்லை கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் அரசியலை சார்ந்தால் அதிகாரம் வரும், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது பிற்கால சமணருடைய கொள்கையாக இருந்திருக்கிறது. சமணமும் பௌத்தமும் தமிழ்நாட்டிலே முதலேயே இருந்திருக்கிறது. ஆனால் இதுபோல அதிகார வர்க்கத்திலே இருந்து கொண்டு அடுத்த சமயத்தை, முக்கியமாக சைவ சமயத்தை அழிக்க வேண்டும் என்று எண்ணியது கிடையாது என்று பார்க்கிறோம். அதனால் அந்த மரபு
மூவேந்தனுடைய மரபு அப்படியே வந்து தொடர்ந்து வந்து பாண்டியனும் சிறந்த சைவனாக இருந்திருக்கிறான். பாண்டிய மரபு. அதனால்தான் திருவிளையாடல் புராணத்தில் பல பாண்டியர்களை சொல்லுகிறார்கள். வரிசையாக பாண்டியருடைய மரபு அங்கு சொல்லப்படுகிறது. சேரமரபை பற்றியும் நமக்கு தெரியும். சேரமான் பெருமாள் நாயனார் அந்த நாட்டை சார்ந்தவர். அதேபோல சோழர்கள் எந்த காலத்திலும் சமயம் மாறுபட்டதில்லை. சைவ சமயத்தை விட்டு போனது கிடையாது. மாற்று சமயம் அவர்களுக்கு இருந்தது கிடையாது. அதனால் 3 வேந்தர்களும் இருந்து சைவத்தை வளர்த்திருக்கிறார்கள். அரசர்கள் புலவர்களை வளர்த்திருக்கிறார்கள் என்பது முதல் வரலாறு நமக்கு. அது என்னன்னா, இந்த சமயம் எப்பொழுது தோன்றியது, பௌத்தமோ சமணமோ ஒருவரால் தோற்றுவிக்கப்பட்டது அல்லது நிறுவப்பட்டது என்று சொல்றோம். ஏகான்மவாதம் சொல்லுகின்ற மாயாவாதம் கூட ஆதிசங்கரால் நிறுவப்பட்டது. நெல்லை சொக்கர் சொன்னது போல காஷ்மீர் சைவம் என்பதை அவர் வேதாந்த சைவமாக மாற்றியிருக்கிறார் ஆதிசங்கரர் என்பது வரலாறு. வடக்கே போன பொழுது காஷ்மீரில் இருந்த நம்முடைய சைவ சமயத்தை வேதாந்தமாக மாற்றியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதேபோல கர்நாடகத்தில் வீர சைவம் என்பதும் கூட சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற ஆணவத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மதமாகவே அது இன்றைக்கும் இருந்து வருவதை பார்க்கிறோம். இருந்தாலும் ஒரு சைவம் தீவிரமான சைவத்தை பின்பற்றுகின்றவர்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். வீர சைவத்திலே விளங்கிய நம்முடைய சிவப்பிரகாசர், சென்னையிலே காஞ்சிபுரத்தில் இருந்தவர் சிவப்பிரகாசர் சிறந்த சைவப்பற்றாளராக இருந்து 4 நான்மணி மாலை பாடியவர். அதனால இதெல்லாம் பல வரலாறு. அப்பர் பெருமானுடைய தேவாரத்தில் பார்த்தீங்கன்னா, திருவாரூரில் ஆதிரை நாளிலே பாசுபதர், மாவீரன், காவாலிகள் எல்லாம் அங்கே தெருவிலே பெருமானோடு செல்லுகிறார்கள் என்று பாடுகிறார். அதனால் பல்வேறு சமயங்கள் நமக்கு, சைவ சமயத்தினுடைய பிரிவுகள் நமக்கு இருந்திருக்கின்றன என்பதை நாம் உணர வேண்டும். அதே சைவ சித்தாந்த சைவம் என்பது தூய சைவமாக வேதத்தை உடன்பட்டு ஆகமத்தினுடைய வழியிலே நடக்கின்ற ஒரு சித்தாந்த சைவமாக இருப்பதால் மற்ற சமய கருத்துக்களோடு சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கின்றன என்பதை மட்டும் நாம் தெரிந்து கொள்ளலாம். மாவிரதம், காபாலம், பாசுபதம் இவற்றையெல்லாம் நாம் அகப்புறச்சமயம் என்று நாம் சொல்றோம். அதே மாதிரி அகச்சமயம் என்று சொல்லுகின்றது கூட நமக்கு சிறிது வேறுபாட்டோடு பாடாணவார சைவம், வேதவார சைவம் எல்லாம் சித்தாந்த சைவத்தோடு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட அவற்றையும் நாம் சேர்த்து கொண்டுதான் சைவம் என்று அந்த வார்த்தையை சொல்லுகிறோம். ஏன் சைவம் என்று நாம் சொல்லுகிறோம் என்றால், முதலாவது கருத்து, சிவனை பரம்பொருளாக கொள்ளுகின்றவர்கள் அவர்கள் எல்லாம். இப்ப நாம சொன்ன சைவம்னு சொன்னா அது அகச்சமயமா இருக்கலாம், அகப்புற சமயமா இருக்கலாம். சைவம் என்ற வார்த்தை நாம் ஏன் சொல்றோம்? வீர சைவம் என்று சொல்றோம், சிவ சமவார சைவம் என்று சொல்றோம், அப்புறம் காஷ்மீர் சைவம் என்று சொல்றோம். அந்த சைவம் என்று சொன்னாலே சிவனுடைய பரத்துவத்தை, சிவபரத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று அர்த்தம். அதனால்தான் ஆதிசங்கரர் 6 வகை சமயமாக வகுத்தார் என்று சொல்லுகிறார்கள். அதில் சைவத்தை சேர்த்திருக்கிறார். அது நமக்கு உடன்பாடு இல்லை. அதாவது ஷண்மர ஸ்தாபகர் என்று சொல்லுகின்ற ஆதிசங்கரர் காணாபத்தியம், கௌமாரம், சைவம், சாக்தம், வைஷ்ணவம், சௌரம் என்று 6 சமயங்களை சொல்லியிருக்கிறார். அதுக்கு என்ன காரணம் சொல்லுகிறார் என்றால், சிவனை பரம்பொருளாக கொண்டால் அவர்கள் சைவர்கள், விஷ்ணுவை பரம்பொருளாக கொண்டால் அவர்கள் வைஷ்ணவர்கள் என்று இப்படி அந்த கருத்தை சொல்லுகிறார். அந்த கருத்திலே நமக்கு மாறுபாடு இல்லை. ஆனால் அவர் சொல்லுகின்ற மற்ற 5 சமயம் இருக்கு இல்லையா, சாக்தமாக இருக்கலாம், வைணவமாக இருக்கலாம், சௌரம் என்ற சூரியனை கும்பிடுகின்ற சௌரமாக இருக்கலாம், கணபதியை கும்பிடலாம், முருகனை கும்பிடலாம். ஆனால் இந்த சமயங்களோடு நம்முடைய சிவம் அங்கே சேரலை. சைவம் என்பது பெரிய வழி, பெருவழி என்று நாம் சொல்றோம். இப்ப சொன்ன காணாபத்தியம், கணபதியோ முருகனோ எல்லாம் அவளெல்லாம் தெய்வங்கள், நில தெய்வங்கள் என்று நாம் சொல்றோம். தொல்காப்பியத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா 2 சொல், 2-3 சொல்லலாம், 2 சொல்ல முதல்ல வைத்துக் கொள்ளுங்க. 2 சொல் மிக முக்கியமா இருக்கிறது. கடவுள் என்ற ஒரு சொல் இருக்கிறது, கந்தழி என்ற ஒரு சொல் இருக்கிறது, முனைவன் என்று ஒரு சொல் இருக்கிறது. இந்த 3ம் சிவபெருமானுடைய இலக்கணமாக சொல்லப்படுவது. சைவம் சிவனுக்கு என்ன இலக்கணம் சொல்லுகிறதோ அந்த இலக்கணத்தை தொல்காப்பியத்தில் அந்த பெயர் சொல்லியிருக்கிறார். கந்தழி என்றால் பற்றுக்கோடு இல்லாதவன் என்று அர்த்தம்.
எந்த பற்றுக்கோடும் இல்லாதவன், பற்றில்லாதவன். அந்த கந்தழி என்ற சொல்லை திருவள்ளுவர் பற்றற்றான் என்ற ஒரு வார்த்தையில குறிப்பிடுகிறார். பற்றுக, பற்றற்றான், பற்றினை. அந்த பற்றற்றான் என்ற வார்த்தை தொல்காப்பியத்தில் சொல்லப்படுகின்ற கந்தழி என்பதனுடைய நேர் தமிழ் சொல்லாக இது இருக்கிறது. அப்ப பற்றற்றான் என்று பொதுவான சொல், அதாவது பற்றுக்கள் நீங்கியவன் என்று கந்தழி. அடுத்து கடவுள் என்ற ஒரு வார்த்தை, கடவுள் வாழ்த்து என்றே சொல்றார் தொல்காப்பியர். கடவுள் என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார், தெய்வம் என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார். கடவுள் என்று சொல்லிவிட்டு 4 நிலங்களை சொல்லுகிற பொழுது மாயோன்மேய காடுரை உலகம், சேயோன்மேய மைவரை உலகம் என்ற அந்த 4 நிலங்களை சொல்றார் இல்லையா? அத குறிஞ்சி நிலத்திற்கு தலைவன் யார் என்றால் முருகன், முல்லை நிலத்திற்கு தலைவன் யார் என்று சொன்னால், தெய்வம் யார் என்று சொன்னால் மாயோன், மருதத்துக்கு யார் என்றால் இந்திரன், அந்த வேந்தன் என்று சொல்லுகிறார். கடலுக்கு, கடல் நெய்தலத்துக்கு சொந்தம் என்றால் வருணன் என்று அவர் தனியாக சொல்லிட்டு கொற்றவை என்று ஒரு பெண் தெய்வத்தையும் தொல்காப்பியத்தில் அவர் குறிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால் கடவுள் என்ற வார்த்தையும் சொல்லுகிறார், தெய்வம் என்ற வார்த்தையும் தொல்காப்பியத்தில் சொல்லப்படுகிறது. வழிபடு தெய்வம் நின் புறம் காற்ப என்றே தொல்காப்பியத்தில் வழிபடு தெய்வம் உன்னை காக்கும் என்று வருவதை நாம் பார்க்கின்றோம். அது இல்லாமல் மற்ற தெய்வங்களை சொல்கிறார். முருகனை பற்றி எல்லாம் தொல்காப்பியத்தில் நாம் பார்க்கின்றோம். அதனால கடவுள் வேறு தெய்வம் வேறு என்று வைத்துக்கொண்டு இந்த கடவுள் இலக்கணத்தை சொல்லுகிற பொழுதுதான் தொல்காப்பியர் என்ன சொல்றார், கந்தழின்னு ஒரு வார்த்தை சொன்னார். பற்றில்லாதவன், பற்றுக்கோடு இல்லாதவன் என்ற ஒரு வார்த்தை. ஏனென்றால் எல்லா பொருளும் பற்றுடையது, அதாவது எதையாவது ஒன்றை பற்றி கொண்டுதான் இருக்கும், சார்ந்துதான் இருக்கும். ஆனால் கடவுளுக்கு எந்த சார்பும் கிடையாது என்று அந்த கடவுள் என்ற வார்த்தையை சொன்னார். அடுத்தது கந்தழி என்ற வார்த்தையை சொன்னார். அடுத்து கடவுள் என்ற வார்த்தை கடந்திருக்கிறான் என்ற ஒன்றை சொல்லுகிறார். சைவ சித்தாந்தத்தில் நம்முடைய சிவபெருமானை சொல்லுகிற பொழுது குணங்களை கடந்தவன், பிரகிருதி என்ற மாயாகாரிய குணங்களை கடந்தவன், அடுத்தது காலத்தை கடந்தவன், அடுத்து வாக்கை கடந்தவன் என்று 3ஆக சொல்லிட்டு 4ஆவதாக ஆன்ம அறிவை கடந்தவன் என்று 4 நிலைகளை நாம் சொல்றோம். கடந்தவன் என்பதற்கு பிரகிருதிமயாக குணமா இருக்கின்ற சாத்விக ராஜச தாமச முக்குணங்களை கடந்தவன், அசுத்தமாயில் இருக்கிற காலத்தை கடந்தவன், சுத்தமாயில் இருக்கிற வாக்கை கடந்தவன், இதையெல்லாம் கருவிகளாக கொள்கின்ற ஆன்மனுடைய அறிவை கடந்தவன் என்று கடவுள் என்ற வார்த்தைக்கு நம்ம விளக்கம் கொடுக்கிறோம். அந்த வார்த்தையை கடவுள் என்று அவர் சொல்லுகிறார் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து விளக்கமாக முனைவன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். முனைவன் என்ற வார்த்தையை தான் திருமுறைகள் எல்லாம் முன்னவன், பெருமானை முன்னவன் என்று நாம் சொல்றோம். யாழ்ப்பாணத்துக்கு நீங்க போனீங்கன்னா முன்னீஸ்வரர் என்று ஒரு கோயில் இருக்குதுங்க. அதாவது கேதீஸ்வரம் பாடல் பெற்ற ஸ்தலம் நமக்கு தெரியும், திரிகோணமலை பாடல் பெற்ற ஸ்தலம் நமக்கு தெரியும். யாழ்ப்பாணத்துக்கு நீங்க பயணம் பண்ணீங்கன்னா, இலங்கைக்கு பயணம் பண்ணீங்கன்னா அங்க முன்னீஸ்வரர் என்று இருக்கிறது. நாம் சொல்லுகின்ற முன்னவன், முன்னவன் என்பதற்கு முன் ஈஸ்வரவன் தான் என்று முன்னீஸ்வரர் என்று அங்க சொல்லுகிறார்கள் பார்க்கிறோம். அதைத்தான் முனைவன் என்று தொல்காப்பியத்திலே சொல்லப்படுகிறது. முன்னவன் எங்கள் பிரான் முதல் காண்பரிதாய பிரான் என்று சுந்தர பெருமானும் பாடுகிறார். முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ என்று சேக்கிடாரும் சொல்லுகிறார். எனவே கடவுள், முனைவன், கந்தடி என்ற வார்த்தை தொல்காப்பியத்திலே நமக்கு சிவபரத்துவத்தை விளக்குகின்ற சொல்லாக அமைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது தொல்காப்பியத்திலே நீங்க போனீங்கன்னா சைவ சித்தாந்த கருத்துக்கள் எல்லாம் அதில் இருக்கிறது. அதை இப்போ நம்ம அறிமுகத்தில் சொல்ல வேண்டாம், ஆனால் அது கொஞ்சம் சித்தாந்த கருத்தா போகும். கடவுளை பற்றி சொல்லுகிற பொழுதும் தெய்வத்தை பற்றி சொல்லுகிற பொழுதும் இந்த 2 பாகுபாடு இருக்கிறது என்று பார்க்கிறோம். பால்வரை தெய்வம் என்று ஒரு தெய்வத்தை சொல்லுகிறார். வினையை நடத்துகின்றவன் நம்முடைய பெருமான், அதை பால்வரை தெய்வம் என்று சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அதனால் தொல்காப்பியத்திலேயே சைவ சமயம் போற்றுகின்ற சிவனை சிவன் சொல்லாமல் குறிப்பாக அந்த இலக்கணத்தை சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அறிவுரையிலே அவர்கள் சொல்லுகிற பொழுது ஒன்று சொன்னார்கள், தொல்காப்பியம் முதலாக இந்த காலம் வரையுடைய எல்லா இலக்கியத்திலும் சைவத்தினுடைய கூறுகள் நமக்கு இருக்கின்றன என்று நாம் அதை ஒத்துக்கணும். அதனால கடவுள் வேறு தெய்வம் வேறு என்பதை தனியாக சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். இது சைவத்தினுடைய அடிப்படை. திருமந்திரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா தொடக்கத்தில் அவர் என்ன செய்கிறார், கடவுள் வாழ்த்து என்று ஒரு பாட்டு பாடுறார். சில பதிப்புகள்ல கடவுள் வாழ்த்து என்று சொல்லி தொடர்ந்து ஒரு 40 பாடல் மந்திரங்கள் அதை அச்சிட்டு இருக்கிறாங்க பதிப்புல.
தந்தையார் தர்மயாதின பதிப்புல அப்பா உரை எழுதுகின்ற அந்த நூல்ல கடவுள் வாழ்த்து என்றால் ஒரு பாட்டு தான் இருக்கணும், 40-50 பாட்டு இருக்கக்கூடாது என்று சொல்லி, கடவுள் வாழ்த்து என்பது ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் என்ற அந்த மந்திரத்தை தான், அதுதான் கடவுள் வாழ்த்துன்னு சொல்லிட்டு, அடுத்து சிவபரத்துவம் என்ற அந்த தலைப்பில் தான் மற்ற 40 பாட்டு அடக்க வேண்டும் என்று சிவபரத்துவம் என்பதில் அவர் சொல்லுகிறான். அது என்ன, அது நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, திருமந்திரத்தை நீங்க படிக்க வந்தீங்கன்னா சிவனை பரம்பொருளாக கொண்ட அந்த எண்ணம் உங்களுக்கு இருந்தால் இந்த நூலை படிங்க, இல்லை என்றால் படிக்காதீங்கிறதுக்காக அவர் சிவபரத்துவத்தை சொல்லுகிறார். அதில் எல்லா தெய்வங்களையும் சொல்லி நம்முடைய பெருமான் எல்லா தெய்வங்களுக்கும் மேலாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு குறிப்பு நாம சொல்லணும். இறைவனுக்கு எத்தனையோ பெயர்கள் நாம சொல்றோம், ஏன்னா அவனுக்கு பெயர்கள் கிடையாது, இருந்தாலும் எத்தனையோ பெயர்களை நாம சொல்றோம். இருந்தாலும் ஒரு பெயர் மரபாக இருக்க வேண்டும் என்று இலக்கியங்களையும் நாம் பார்க்கின்றோம், திருமுறைகளும் அதை பார்க்கிறோம். உதாரணம், திருவாசகத்தில் தசாங்கம் என்று எழுதுகிறார் மாணிக்க வாசகர். தசாங்கம் சொல்லுகிற பொழுது அந்த தசாங்கம் பாடுகின்ற அந்த தசாங்கத்தை பாடுறாங்க, அது தலைவன், அந்த தலைவனுடைய பெயர், ஊர், நாடு எல்லாம் சொல்லி ஆகும். இப்போ சிவபெருமானுக்கு தசாங்கம் பாடுறார். சிவபெருமானுக்கு என்ன நாம பெயர் சொல்றது, பெயர் சொல்லணும் இல்லையா என்றால், அவரே சொல்ற மாதிரி ஒரு நாமம் ஓரொருவம் ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம்னு எல்லாம் அவனுக்கு பொருந்தும் தான் ஒரு அர்த்தம். ஆனாலும் கூட அவர் பெயரை சொல்லுகிற பொழுது தேவதேவன் திருப்பெயராக என்று சொல்றார். தேவதேவன் திருப்பெயராக என்று சொல்றது மிக முக்கியமான ஒன்று. என்ன காரணம் என்று சொன்னால், வேதங்கள்ல நம்முடைய பெருமானை பற்றி சொல்ற பொழுது ருத்ரன் என்றுதான் சொல்றாங்க. ருத்ரன் என்று சொல்லுகிற பொழுதே அது சொன்னா தப்பு கிடையாது. அவன் என்ன பொருள் சொல்றாங்கன்னு சொன்னா, ருத்ரன் என்று சொன்னால் அச்சப்படுத்துகின்றவன், பயப்படுத்துகின்றவன் ஒரு அர்த்தம் சொல்றாங்க. பயமுறுத்துகின்றவன் என்ற அர்த்தத்துல ருத்ரன்றாங்க. இன்னொன்று, இந்த நரி ஊளையிடுது இல்லையா, அந்த ஓசை, அந்த ஓசைக்கோடு சம்பந்தப்பட்டதான் ருத்ரன் வார்த்தை. எனவே அச்சப்படுத்து, இரவு நேரத்தில் நரி உழைத்தால் பயப்படுவாங்க, அதுபோல் நம்மை பயமுறுத்துகிறான், எனவே எனக்கு ருத்ரன் என்று பெயர் என்று சொல்லி நரி உலையிடுகின்ற அந்த ஓசைக்குள்ள சொல்லையே நம்முடைய இறைவனுக்கு வைத்து ருத்ரன் என்று சொல்லி அவங்க செய்திருக்கிறார்கள் என்றால் அச்சத்தினாலே செய்திருக்கிறாங்க. அதனால நாம் சொல்லுகின்ற சிவம் என்ற சொல்லை அவங்க சொல்லலை, வேதத்தில் அது கிடையாது. பின்னால்தான் வேதத்தினுடைய பிற்காலத்தில் தான், அது உபநிட காலம், உபநிட காலத்தில் தான் அந்த சிவன் என்ற சொல்லை சேர்த்திருக்கிறார்கள். அப்போ கூட தனியா சிவன் சொல்ல மாட்டாங்க, உருத்திர சிவன் என்றுதான் அவங்க சொல்லுவாங்க. எனவே வேதத்துல சிவன் என்ற வார்த்தை, நாம் சொல்லுகின்ற சிவன் என்ற வார்த்தை கிடையாது, ருத்ரன் என்ற வார்த்தை தான் இருக்கின்றது. அது பின்னாலே உபரிடத்துல ஸ்ரீருத்ரம் என்று வருதும் பொழுது பல வகையான பெயர்களை சொல்லுகிறார்கள். அந்த அந்த பெயர்களை சொல்லுகிற பொழுதுதான் சிவதராயன ச நம சிவாய ச சிவதராய ச என்று அங்கேதான் சிவம் என்ற வார்த்தை வருகின்றது. அங்க கூட சிவம் என்ற வார்த்தை என்ன அர்த்தம் என்று சொன்னால் மங்களம் என்றுதான் அர்த்தமே தவிர நாம் சொல்லுகின்ற சிவனுடைய பெயர் அல்ல. அவர் வணங்குகின்ற கடவுளுக்கு சிவன் என்ற பெயரை சொல்லி அது மங்களமுடையவன் என்று அந்த மங்கள குணத்தை சொல்றாங்களே தவிர ஸ்ரீருத்திரத்துல நாம் சிவபெருமானை சொல்ற பொழுது சிவனினும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் என்று சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கருத்துல அவங்க சொல்லலை. ஸ்ரீருத்திரத்துல அப்படி கிடையாது. அது ஒரு புறம் இருந்தாலும் ஸ்ரீருத்திரத்துல நம்முடைய சிவபெருமானை பற்றிய பெயர்கள்லாம் வருகின்றது. பெயரெல்லாம் வருகின்ற பொழுது வரிசையா சொல்லிக்கொண்டே வருகின்றவர் மகாதேவ என்று ஒரு வார்த்தையை சொல்றார், மகாதேவன் ஒரு வார்த்தை சொல்றார், சொல்லிட்டு அப்புறம் பல வார்த்தைகள் சொல்றார். இப்ப நீலகண்ட, நீலகிரிவாய, கவர்த்தியாய என்றெல்லாம் பல பெயர்கள் எல்லாம் சொல்லி கொண்டு வந்து கடைசியிலே இந்த பெயர்கள் எல்லாம் மகாதேவனுக்கு உரியது என்று முடிக்கிறார். மகாதேவன் என்ற வார்த்தை ஏற்கனவே சொல்லிட்டார், பெயராக சொல்லிட்டார். சொல்லிட்டு முடிக்கிற பொழுது இந்த பெயரெல்லாம் யாரை குறிக்கிறது என்று சொன்னால் மகாதேவனை குறிக்கிறது என்று முடிக்கிறாங்க இந்த ஸ்லோகத்துல. அப்ப என்ன அர்த்தம் என்றால், ஒரு பெயராக பெருமானுக்கு சொல்லுகிற பொழுது திருவாசகத்துல தேவதேவன் என்று சொன்னார், ஸ்ரீருத்தத்துல மகாதேவன் என்ற பெயரை சொன்னார். அந்த மகாதேவன் என்ற பெயரைத்தான் நம்முடைய இலக்கியங்கள்ல பெரியோன், சிலப்பதிகாரத்துல பெரியோன் என்ற வார்த்தை வரும். அங்க மகாதேவன் என்று சொன்னதை பெரியோன் தருக திருநுதல் ஆகன என்று இளங்கோவடிகள் சொல்றார். பிறவா யாக்கை பெரியோன், நுதல்விழி நாட்டத்து இறையோன் என்றெல்லாம் சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையிலும் பெருமானை பெரியோர் என்ற வார்த்தை வருகின்றது. அது இல்லாமல் பெருந்தேவன் என்ற ஒரு வார்த்தை பெருமானுக்குரியது.
பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்று ஒரு புலவர் இருக்கிறார். அவர் சிவன் மேலே பற்றுடையவர். அவர் பாடிய கடவுள் வாழ்த்து எல்லாம் சிவன் மேலே பாடியிருக்கிறார். புறநானூறு, அகநானூறு, நற்றிணை போன்ற பல இலக்கியங்களுக்கு அவர் கடவுள் வாழ்த்து பாடியிருக்கிறார். அது சிவனை வைத்துத்தான் அவர் பாடியிருக்கிறார். அவர் யார் என்றால் பாரதம் பாடிய பெருந்தேவன். அவர் பெருந்தேவன் என்ற வார்த்தை அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. அது சிவபெருமானுக்குரிய மகாதேவன் என்ற வடமொழி சொல்லுடைய தமிழாக்கமாக இருப்பது என்று பார்க்கிறோம். 11ஆம் திருமுறையில பெருந்தேவபாணி என்று நாம் பார்க்கின்றோம். அதனால் பெரியோன் என்றும் சிலப்பதிகாரத்துல பூம்புகார்ல கோயில்லாம் இருக்குதுன்னு சொல்ல வரார். கோயில்லாம் இருக்குது என்று சொல்ற பொழுது அவர் முதல்ல என்ன சொல்றார்? பிறவாயாக்கை பெரியோன் கோயில். முதல்ல எடுத்த உடனே முதல்ல பிறவாயாக்கை பெரியோன் கோயில் அதை தான் முதல்ல வைக்கிறார். அதுக்கப்புறம் தான் அறுமுக செவ்வேள் அணிதிகள் கோயில், முருகப்பெருமானுடைய கோயில் அடுத்து சொல்றார். அடுத்து வாழ்வளை மேனி பாலியோன் கோயில், பாலியோன பலதேவன், பலதேவனுடைய கோயில் இருக்குன்னு சொல்றார். அப்புறம் தான் நீலமே நெடி என்று உள்ள கோயிலை சொல்லி, அப்புறம் மாலை வெண்குடை மன்னவன் கோயில். அந்த மாலை வெண்குடை மன்னவன் என்றால் இந்திரன், இந்திரனுக்கு கோயில். புகாநகத்தில் இருக்கின்ற கோயிலை சொல்லுகின்ற பொழுது இந்த முறையில் தான் சொல்லியிருக்கிறார்கள். முதல்ல பெருமானை சொல்ல வேண்டும் என்றுதான் பிறவாயாக்கை பெரியோன் என்று சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அதனால் சிவனுடைய பரத்துவத்தை சங்க இலக்கியமும் தொல்காப்பியமும் இப்படி சொல்லுகின்றன என்பதை சொல்லி, அதனால் வேதத்திலிருந்தும் உபநிடதங்களிலிருந்தும் மகாதேவன் என்ற வார்த்தையை நாம் வைத்துக் கொள்கிறோம். அதனால் எத்தனையோ பெயர் இருந்தாலும் மகாதேவன் என்ற பெயர் தான். ஏன்னா தேவனுக்கெல்லாம் தேவனாக இருக்கிறான் என்பது திருமுறைகளை பார்த்தீங்கன்னா வானவன்கான் வானவர்க்கு மேலானான்கான் என்றுதான் அப்பர் பெருமான் பாடுகிறார். அதனால தேவர்களுக்குள்ளே உறவனாக இருந்தாலும் அவன் மகாதேவனாக இருக்கிறான் என்பதை நாம் வைத்துக் கொள்ளணும். உரையில சொல்றாங்க, பல பேர் ஆராய்ச்சி செய்கிற பொழுது எத்தனையோ பெயர்கள் வடமொழியிலே அதுக்கு சொல்லப்படுகிறது என்று சொல்லி, இறைவனுக்கு நம்முடைய கடவுளுக்கு 2 செயல்கள். ஒரு செயல் அதாவது சோதனை செய்தல், அதாவது துன்பம் தருதல். இன்னொரு செயல் இன்பம் தருதல். அப்ப துன்பமும் தருவான் இன்பமும் தருவான் என்று சொல்லி அந்த முதற்காலங்களில் பெருமானுக்கு கோர வடிவம், அப்புறம் மங்கள வடிவமாக இருக்கிற சாத்வீக வடிவம் என்று 2 வடிவத்தை நாம் சொல்றோம். இப்ப நமக்கு 3 வடிவம் சொல்லுவோம் சித்தாந்தத்தில். வேக வடிவம், யோக வடிவம், போக வடிவம் என்று 3ஆக சொல்லி பின்னாலே அதை விளக்கி இருக்கிறோம். இருந்தாலும் முதற்காலங்களில் அவன் துன்பத்தை செய்வான், இன்பத்தை பின்னாலே தருவான் என்பது. அந்த துன்பத்தை செய்வான் என்று சொன்னா துன்பத்தை செய்து நம்முடைய வினையை போக்குகிறான் என்றுதான் அதுக்கு அர்த்தம். துன்பத்தை செய்து நம்ம சோதனை கொடுத்து நம்முடைய துன்பத்தை போக்குகிறான் என்பதுதான் அதுக்கு அர்த்தம். அதனால பின்னாலே இன்பத்தை தரப்போகிறான் என்பதை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். 2 வடிவங்களை நமக்கு சொல்லியிருக்கிறான்னு பார்க்கிறோம். அந்த மங்கள வடிவமாக சொல்வதில் தான் பவன், பசுபதி, ஈசானன், மகாதேவன் இதெல்லாம் மங்கள வடிவமாக சொல்லுகின்ற அவனுக்குள்ள பெயர்கள். பசுபதி என்றால் ஆன்மாக்களுக்கு அவன் தலைவன் பார்க்கிறோம். பவன் என்று சொன்னால் பிருத்திவிக்கு தலைவனாக இருக்கிறான் பார்க்கிறோம். மகாதேவன் என்றால் எல்லாவற்றுக்கும் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான் பார்க்கிறோம். ஈசானன் என்ற வார்த்தையும் எப்படித்தான் நம்ம அந்த கிழக்கு முகமாக ஈசான திசை அப்படி இருக்கின்ற ஈசானனாக இருக்கின்றான் என்று 4 பெயர்களை மங்கள வடிவமாக நாம் சொல்றோம். அடுத்து அழிக்கின்றான் கடவுள், ஒடுக்குகின்றான் சொல்றதுனால்தான் ருத்ரன் என்ற ஒரு வார்த்தை, சர்வன் என்ற ஒரு வார்த்தை, உக்ரன் என்ற ஒரு வார்த்தை, பீமன் என்ற ஒரு வார்த்தை, அசனி என்ற ஒரு வார்த்தை இதெல்லாம் பெருமானுக்குள்ள பெயர்களாக வடமொழியில சொல்லப்படுவதாலே அவன் மங்கள வடிவமாக இருக்கின்றான். அதே சமயத்திலே கடுமையான துன்பத்தையும் தருவான், சோதனையும் தருவான் என்ற விஷயத்தை வடமொழியில இருக்கிற உபநிடதங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகின்றன. இதெல்லாம் நம்ம தமிழ்ல புராணங்கள்ல பார்க்கிற பொழுது எத்தனையோ சொல்லலாம். ஒரு உதாரணம் நமக்கு மாதவ சிவஞான சுவாமிகள் எழுதிய காஞ்சி புராணம். அந்த காஞ்சி புராணத்துல 2 விஷயம் சொல்லுகிறார், 2 பாடல் பாடுகிறார். அந்த 2 பாடல்ல பெருமானுடைய பெயருக்கு விளக்கம் தருகிறார். முதல்ல இன்பம் செய்தலால் அவன் சங்கரன், சங்கரிப்பதாலே எல்லாவற்றையும் அடிப்பதாலே அவன் சங்கரன். இருந்தாலும் இன்பம் செய்கிறான், இன்பத்தை தருகிறான், எனவே அவன் சங்கரன். எம்பிரான் இன்பம் ஆக்குவதால் அவன் சம்பு.
இடும்பை நோய் என்பது ஓட்டும் இயல்பினால் ருத்ரன். சற்று முன்ன நான் சொன்னேன், ருத்ரன் என்ற வார்த்தைக்கு அவங்க என்ன அர்த்தம் சொல்றாங்க என்றால், அச்சப்படுத்துகின்றவன், பயமுறுத்துகின்றவன் என்றெல்லாம் அவங்க அர்த்தம் சொல்றாங்க. நாம என்ன சொல்றோம், ருத் என்றால் துன்பம்னு அர்த்தம். ருத் என்றால் துன்பம், திறன் என்றால் நீக்குபவன், துன்பத்தை நீக்குபவன் என்று சொன்னால் எது துன்பம் நமக்கு என்றால் பிறவிதான் துன்பம். அந்த பிறவி துன்பத்தை நீக்குவதாலே அவன் உருத்திரன் என்று காஞ்சி புராணத்திலே சிவஞான சுவாமிகள் சம்பு என்றால் என்ன, சங்கரன் என்றால் என்ன, ருத்ரன் என்றால் என்ன என்ற அந்த 3 பெயருக்கு விளக்கத்தை தந்திருக்கிறார். இன்பம் செய்தலின் சங்கரன், எம்பிரான் இன்பம் ஆக்கலின் சம்பு, இடும்பை என்னும் நோக்கு நோய், அந்த இடும்பை நோய் பிறவி நோய், இடும்பை நோய் என்பது ஓட்டும் இயல்பினால் அவன் ருத்ரன் என்று ஒரு பாட்டு சொன்னார். அப்புறம் சிவன் என்ற வார்த்தை, சிவன் என்ற வார்த்தை பற்றி சொல்ற பொழுது எல்லாம் கேட்கிறாங்க, சிவனை பற்றி இவ்வளவு சொல்றீங்க, தொன்மை சமயம் சொல்றீங்களே, இந்த சொல் சங்க இலக்கியத்திலேயோ தொல்காப்பியத்திலேயோ இல்லையே என்று அவங்க கேட்கிறாங்க. அது ஒரு நியாயமான கேள்விதான். அதுக்கு பல பேர் சில விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு விளக்கம் என்ன என்றால், வரலாற்றில் சமயம் வளர்கின்ற பொழுது அந்த கடவுளுக்கு என்ன பெயர் வைத்து வழங்கலாம் என்று பின்னால்தான் முடிவு செய்வார்கள். எடுத்த உடனே பெயர் வைத்துட்டு சமயம் தோன்றார். சமயத்தை பின்பற்றுகிற பொழுது ஒரு தெய்வத்தை பின்பற்றுகிறார்கள். அந்த தெய்வத்தினுடைய இலக்கணத்தை சொல்லி அதற்கு ஏற்றாற் போல பெயர் வைக்கிறோம். அதனால சிவன் என்ற பெயரை சங்க இலக்கியத்தில் பார்க்கவில்லை என்றாலும் சிவனை பற்றிய இயல்புகள் நமக்கு இருக்கின்றது. இப்ப நீலமணிமிடற்று ஒருவன் நஞ்சுள்ள செய்தியை சொல்லுகிறார். திரிவரம் எரித்தவன், திரிவரம் எரித்த விரிசடை கடவுள் சங்க காலத்தில் வருகின்றது பார்க்கிறோம். அதே போல ராவணன் கைலாயத்தை எடுக்கின்றான் என்ற அந்த செய்தி வருகின்றது. இதெல்லாம் பெருமானை பற்றிய செய்திகளும் பெருமானுடைய இலக்கணமாக புராணங்களாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்க்கிறோம். அதனால பின்னால்தான் சிவன் என்று வந்திருக்கலாம் என்று ஒரு கருத்து. அது இன்னொன்று நாம் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. சித்தலிங்கையா என்று ஒரு பெரிய பேரறிஞர் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தவர், அவர் ஒரு கருத்து சொல்லுவார். அப்படி அல்ல, சிவம் என்ற சொல் மந்திர சொல், அது மந்திரத்திற்காக பயன்படுத்திய சொல். எனவே அது சங்க இலக்கியத்தில் பாட்டில் சொல்ல மாட்டாங்க, எனவே பாடவில்லை என்று அவர் சொல்லுவார். ஒரு கருத்து, அதை ஏற்க வேண்டிய கருத்து. ஏன்னா மந்திரங்களை சொல்லுகிற பொழுது தோத்திரங்கள் அப்படி சொல்வது கிடையாது ஒன்றல்ல என்று சங்க காலத்தில் அந்த மறைமுகமாக ரகசியமாக வைக்க வேண்டும் என்றுதான் அந்த வார்த்தையை விட்டுட்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. பெருந்தேவன் சொல்லியிருக்கிறாங்க, இப்போ நான் சொன்ன நேர்மணி மிடத்து ஒருவன் சொல்லியிருக்கிறாங்க என்றால் விரிசடை கடவுள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா. அதனால் அந்த சொல்லை சிவம் என்ற சொல்லை மந்திர சொல்லாக இருப்பதாலே சொல்லவில்லை. அதனால்தான் ஸ்ரீருத்ரத்தில் உபநிடதத்தில் வருகின்ற போது எதிர்வேதத்தில் வருகின்ற அந்த ஸ்ரீருத்ரத்தில் நமசிவாய என்ற வார்த்தை வருகின்றது என்று அந்த ஒரு கருத்து. என்னன்னா, இது தமிழ்தான், இந்த சிவம் என்பது தமிழ்தான் என்று சொல்றாங்க. இல்லை இல்லை, அது வடமொழி சொல்லுதான் இங்கே தமிழில் வந்தது என்றும் சொல்லுகிறார்கள். இன்றைக்குத்தான் வடமொழி தமிழ் என்ற வேறுபாட்டை நம்ம சொல்றோம். ஆனால் அன்றைக்கு அந்த வேறுபாடு மொழி வேறுபாடு கிடையாது. இங்கிருந்து பல சொற்கள் அங்கே போயிருக்கின்றன, அங்கிருந்து பல சொற்கள் வந்திருக்கின்றன. அதனால எத்தனையோ பேர்கள் நமக்கு சிவனுக்கு இருந்தாலும் கூட சிவன் என்ற சொல் அங்கே நல்ல அருமையான சொல், மங்கள சொல்லாக இருப்பதாலே அது நமசிவாய என்ற அந்த வார்த்தை பஞ்சாட்சரமாக நாம் எடுப்பதாலே அந்த பஞ்சாட்சரத்துக்கு உள்ள மந்திரமாக அந்த சிவன் என்ற வார்த்தை வந்திருக்கலாம் என்று நாம் சொல்றோம். அதனால் நம்முடைய திருமுறைகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா சிவன் என்ற வார்த்தையை பலவாறு நாம் பயன்படுத்துகிறோம்னு பார்க்கிறோம். அதில் முக்கியமாக அப்பர் பெருமான் சொன்ன அந்த பாட்டு ரொம்ப முக்கியம். அவர் ஏன் சொல்றாருன்னா, சிவன் என்று சொன்னால் மங்களம்னு ஒரு அர்த்தம் வருகின்றது வடமொழியில. தெய்வங்கள் எல்லாம் மங்களம் உடையதுதான், எல்லா தெய்வங்களும் மங்களம் உடையதுதான். ஆனால் மங்களம் உடைய எல்லா தெய்வங்களுக்கும் சிவன் என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது என்றுதான் சொல்லியிருக்கிறார். அது ஒரு விதித்திருக்கிறார். சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான். சிவன் எனும் நாமம் பொதுவாக சொல்லிருக்கல, சிவன் எனும் நாமம் செம்மேனி அம்மான் பாடாம சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் என்று சொன்னால், இதை பின்னாலே வந்த ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப அழகா சொல்றாங்க. விதிகள் 3 உண்டு. அபூர்வ விதின்னு ஒண்ணு, நியம விதின்னு ஒண்ணு, பரிசங்கியா விதின்னு ஒண்ணு. 3 விதி சொல்றாங்க. அபூர்வ விதி என்றால் முன்னே இல்லாத ஒரு விதியை புதுசாக உருவாக்குவது, புதிய விதியை உருவாக்குவது, அது அபூர்வ விதி. நியம விதி என்றால் வரையறை செய்வது. காலையில் எழுந்து குளிக்க வேண்டும் என்பது நியமம், பூஜை செய்ய வேண்டும் என்பது நியமம்.
அப்படி வரையறை செய்தால் அது நியம விதி. முன்னே இல்லாத விதியை சொன்னால் அது அபூர்வ விதி. ஒரு விதியை வரையறை செய்தால் அது நியம விதி. பரிசங்கியா விதி என்றால் என்ன அர்த்தம் என்றால், இந்த 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 விதி மற்ற எதற்கும் பொருந்தாது என்று விளக்குவது. மற்ற எந்த விதிக்கும் இது பொருந்தாது என்று விளக்கினால் அது பரிசங்கியா விதி. இப்ப சிவன் என்ற பெயர் இருக்கு இல்லையா, சிவன் என்ற பெயரை மற்ற தெய்வங்களுக்கு பொருளக்கூடாது என்று விளக்குகிறார். அப்பர் பெருமான் சிவனின் நாமம் தனக்கே உடைய என்பதாலே மற்ற தெய்வங்களுக்கு சொல்லக்கூடாது என்று அதை விளக்குகிறார், பரிசங்கியா விதியாக விளக்குகிறார் என்று பார்க்கிறோம். அது இலக்கணத்தில் அப்படி மூன்றாவது சொல்வாங்க. கர்ம மீமாம்சகர்கள் இந்த விதியை சொல்வார்கள். அதுபோல இந்த பரிசங்கியா விதி என்பது சிவன் என்று பெயர். அது என்ன அழகா சொல்றார், சிவனினும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி அம்மான். ரெண்டு அர்த்தம். அது சிவன் என்ற சொல்லுக்கு நாம் என்னென்ன அர்த்தம் சொல்லுகிறோம் என்றால், முதலாவதாக சிவன் என்று சொன்னால் சிவப்பாக இருக்கிறான் ஒரு அர்த்தம். அவனுடைய நிறம் சிவப்பு, அதான் செம்மேனி அம்மான் என்று சொன்னார். அது சிவன் என்பதற்கு சொல்லுக்கு பெயரா அர்த்தம் சொல்ற பொழுது சிவப்பாக இருக்கிறான் என்பதாலே அவன் சிவன். இரண்டாவது அவரே சொல்றார், சிவனினும் ஓசை அல்லது அறையோ உலகில் திருநின்ற செம்மை உள்ளதே என்றார். அதே அப்பர் பெருமானே சிவன் அங்க சொல்ற பொழுது செம்மேனின்னார், இங்க இரண்டாவது சிவனினும் ஓசைன்னு சொல்ற பொழுது செம்மை என்றார். செம்மை என்றால் பண்புன்னு அர்த்தம், செம்மை பண்புன்னு அர்த்தம், எந்த விதமான குற்றமும் இல்லாதவன். அந்த செம்மை பண்பு இருப்பதால் தான் திருவள்ளுவர் செம்பொருள் என்ற வார்த்தையை சொல்றார். பின்னால்தான் அந்த வார்த்தையெல்லாம் மாணிக்க வாசகர் செம்பொருள் துணிவே என்றெல்லாம் அவர் பாடுகிறார் பார்க்கிறோம். செம்பொருள் என்ற வார்த்தை சிவனுக்கு யார் சொல்வது என்றால் முதல்ல திருவள்ளுவர் தான் சொல்கிறார். அதை ஏன் சார் இப்படி தைரியமா சொல்றீங்களே, நியாயமானு கேட்கலாம் நீங்க. அந்த ஏன்னா செம்பொருள்னா பொதுவாக தானே சார் அந்த இருக்குன்னு கேட்கலாம். ஆனால் நீங்க திருக்குறளை படிச்சீங்கன்னா மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் ரெண்டு இடத்துல வரும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு வரும். இன்னொன்று எப்பொருள் எத்தன்மை தாயிரும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதுன்னு வரும். அங்கெல்லாம் மெய்ப்பொருள் சொல்றார். மெய் உணர்தல் அதிகாரத்துல நான் சொல்றது செம்பொருள் சொல்றார். அங்க என்ன சொல்றீங்களா, பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பதுன்றார். அது உரை என்ன எழுதுறாங்க, சிறப்பு என்றால் வீடு வேறு, பிறப்பு வராமல் பிறப்பு இல்லாமல் செய்கின்றவன் யார், நம்முடைய பெருமான். ஏன்னா அவன் தான் பிறவி இல்லாதவன். எனவே பிறவியை நீக்குகிறவன். வள்ளுவர் கூட பிறவி பெருங்கடல் நீந்து வரல, நீந்தனா இப்ப இறைவனடி சேர்ந்தால் பிறவி நீங்கிவிடலான்னு சொல்றார். எனவே செம்பொருள் என்றால் பிறப்பென்னும் பேதமை நீக்குகின்றவன், அவன் சிறப்பு என்றால் வீடு பேறு தருகின்றவன். பிறப்பை நீக்கி வீடு பேறு தருவது பொருள் எது, அது செம்பொருள் என்றால் சிவனை குறிப்பாக செம்பொருள் என்று சொல்கிறார். அதனால்தான் மாணிக்க வாசகர் செம்பொருள் துணிவே என்று பாடுகிறார்னு பார்க்கிறோம். அதனால் சிவப்பானவன் ஒரு அர்த்தம், செம்மைப்பண்பு உடையவன் என்ற அர்த்தம் ரெண்டு. அப்புறம் மூன்றாவது, தமிழ்ல சிவனின்னு ஒரு வார்த்தை இருக்குதுங்க. ஏன்னா ஒரு மொழி சொற்களை உருவாக்குற பொழுது பல சொற்கள் கலந்து வரலாம், பேச்சு வழக்கில் வழக்கு சொல்லாக வரலாம் சிலதெல்லாம். சிவனி என்றால் கலந்துன்னு அர்த்தம். சிவனி என்ற வார்த்தை மூணு சொல்லி போகணும். சிவனி என்றால் கலந்துன்னு அர்த்தம். செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தும் சிவனிய நிலம் தொல்காப்பியத்தில் செந்தமிழ் இயற்கை சிவனியன்னு வரும். சிவனி என்றால் கலந்துன்னு அர்த்தம். எனவே பெருமான் எல்லாவற்றிலும் கலந்திருக்கிறான், எனவே அவனை சிவன் என்று சொல்லலாம். எப்படி கலந்திருக்கிறான் என்றால் சிவம் சக்தியாக கலந்திருக்கிறான். சிவஞான சித்தியார் அப்படி ஒரு பாட்டு உண்டு, சிவமும் சக்தியுமாக இந்த உலகம் இருக்கிறது. பொருளாக இருந்தால் அது சிவம், பொருள் ஆற்றலாக இருந்தால் அது சக்தி என்று நாம சொல்றோம். பொருளாக இருந்தால் அது சிவம், அதனுடைய ஆற்றலாக இருந்தால் அது சக்தின்னு சொல்றோம். அப்போ சிவனி என்றால் சிவம் சக்தியாக கலந்திருப்பதால், எல்லா பொருளும் கலந்திருப்பதாலே அவர் சிவனி என்றிருந்து சிவன் என்று வந்திருக்கலாம் என்று ஒரு வார்த்தை. அடுத்தது சி என்று சொன்னால் கிடத்தல் அர்த்தம். வடமொழியில சி என்றால் கிடத்தல். கிடத்தல் என்று சொன்னால் கடைசி காலத்திலே ஊழி காலத்திலே எல்லா உலகமும் அவனோடு சேர்ந்து விடுகிறது அல்லவா, அவனிடத்திலே ஒடுங்கி விடுகிறது அல்லவா, எல்லா உலகமும் கடைசி காலத்திலே அவனிடத்திலே கிடக்கின்றது, ஒடுங்கி கிடக்கிறது என்பதாலே சி என்ற வார்த்தை. அதிலிருந்து சிவம் என்று வரலாம். ஞானிகளுடைய உள்ளமெல்லாம் எப்பொழுதும் பெருமானுடையோடு இருப்பதாலே, எப்படி என்கடன் பணி செய்து கிடப்பதேன்னு தான் சொன்னார். என்கடன் பணி செய்வதேன்னு சொல்லலை, என்கடன் பணி செய்து கிடப்பதே என்பதாலே ஞானிகள் உள்ளமெல்லாம் எப்பொழுது பெருமானிடத்தில் இருப்பதாலே அது சி கிடத்தல். ஞானிகள் உள்ளமெல்லாம் அவனிடத்திலே கிடப்பதாலே சி என்ற வார்த்தை வைத்து அதிலிருந்து நமக்கு சிவன் என்ற வார்த்தை வந்திருக்கலாம் என்று சிவன் என்ற வார்த்தை சொல்றாங்க. இன்னொன்று சி என்றால்
சி என்றால் இப்ப சொல்றது கிடத்தல் அர்த்தம். சி என்றால் மெலிவித்தல், தேய்த்தல் ஒரு அர்த்தம், வளர்த்தல் கூறுவித்தல், வளர்த்தல் ஒரு அர்த்தம். எதை தேய்விக்கிறான்? பாசத்தை தேய்க்கிறான், இன்பத்தை தருகிறான். பாச நீக்கம், இன்ப ஆக்கம். எனவே சி என்ற வார்த்தையினாலே துன்பத்தை வினையை மெலிவிக்கின்றான், வீடு வெற்றி தருகிறான் என்பதாலே சி என்ற வார்த்தை சொல்றார். அதிலிருந்து சிவன் என்ற வார்த்தை வந்தது. இன்னொன்று வசி என்று சொன்னால் ஒளியின் அர்த்தம். வடமொழியில வசி என்றால் ஒளியின் அர்த்தம். அதை தமிழில் வசியும் வளர்ந்து சொல்வான். அந்த வசி என்ற ஒளி என்பதுதான் பின்னாலே சிவ என்று மாறி இருக்கிறது. எழுத்து மாறலாம். தசை என்பது சதை என்று மாறுது இல்லையா? அதை கால்வாய் வாய்க்கால்னு மாறுது இல்லையா? அதே போல வசி என்பது சிவ என்று மாறலாம் என்றுதான் திருமறைகளை கூட நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் வசியே என்று பாடுவார். வசின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். வசி என்ற வார்த்தை காந்தி என்றால் ஒளியின் அர்த்தம். இந்த வகையிலே நமக்கு பல வகையிலே சிவம் என்ற சொல் வந்திருப்பதாலே பரவலாக அந்த பெயரை நாம் சொல்லுகின்றோம் என்பதுதான் உண்மை. அதனால் சங்க காலத்தில் அது இல்லை என்று நாம் சொல்லக்கூடாது. அந்த கருத்து சிவன் என்ற சொல் இல்லையே தவிர சிவனை பற்றி எல்லா செய்திகளும் இலக்கணத்தோடு நமக்கு இருக்குதுன்னு பார்க்கிறோம். ஒரு உதாரணம் நம்ம சொல்லலாம். இப்ப கூட சொல்லுகிற பொழுது என்ன சொல்றாங்க? வேதம் ஆகமம் முதல்ல சொல்லணும், அதுக்கப்புறம் ஸ்மிருதின்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஸ்மிருதி சொல்லணும், அப்புறம் நியாயத்தை சொல்லணும், தர்க்கத்தை சொல்லணும், அடுத்து புராணம் சொல்லணும் என்றெல்லாம் இப்படி ஒரு முறை வைத்திருக்கிறாங்க. வேதமாகமம் என்பது ஒரு முறை, அப்புறம் வேதத்தினுடைய அங்கமாக இருக்கின்ற ஸ்மிருதி, அப்புறம் நியாயம்ன்றது மீமாம்சை, புராணம் என்ற அது வேத உபாங்கமாக இருக்கின்ற 4 என்றெல்லாம் சொல்றாங்க. நாம என்ன சொல்றோம்? வேதம் ஆகம் என்று சொன்னாலும் கூட நாம் சொல்லுகிற பொழுது ஆகம் தான் முதல்ல சொல்லணும். ஆகமம் அப்புறம் வேதம். நம்முடைய கருத்து அப்படித்தான் சொல்லணும். அது எப்படி நானா சொல்லல இந்த விஷயத்தை. பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதிபசுபாசம் தெரித்தல். சிவப்பிரகாசத்துல உமாபுரி சிவம் பலகலை ஆகமம் தான் சொல்றாரு. முதல் பலகலை ஆகமம், அப்புறம் வேதம் யாவையினும் கருத்து பதிபசுபாசம் தெரித்தல் சொன்னார். இந்த பதிபசு பாசம் என்ற 3 பொருளை சொல்வது ஆகமம் தான், சைவாகமம் தான். வேதங்கள்ல பொதுவாக சொல்லப்படுதே தவிர 3 பொருளாக சொல்லப்படுவது ஆகமங்கள்ல சைவாகமத்தில் தான் சொல்லப்படும். எனவே பதிபசு பாசம் என்பதை நாம தான் சொல்றோம், சைவ சித்தாந்தம் தான் சொல்லுகிறது. எனவே சைவ ஆகமம் சொல்லணும். அதை ஏன் சொல்றேன்னா, சங்க காலமா இருக்கின்ற 18 சேரநாட்டை பற்றி சொன்னேன். சேரநாட்டிலே சைவம் தழைத்திருப்பது நமக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமாங்க. அதுல 18 என்று ஒரு இலக்கியம், அது சேர மன்னர்களை பற்றி மட்டுமே சொல்வது. புறநானூறு என்றால் பல பல வேந்தர்கள் எல்லாம் சொல்ற நூல். அந்த நூல் 18 அப்படி அல்ல, சேரவேந்தர்களை மட்டுமே சொல்றது. அந்த சேரவேந்தர்களை சொல்ற 18 ஒரு மன்னனை பாராட்டுகின்றார் புலவர். எப்படி பாராட்டுகின்றார்? உனக்கு 5 துணை வேண்டும், இந்த 5ஐயும் துணையாக கொண்டு ஆட்சி நடத்த வேண்டும் என்ற. என்னடா 5ன்னு சொன்னா, சொல், பெயர், நாட்டம், கேள்வி, நெஞ்சமுடு 5 உடன் இவை துணையாக என்று 5 சொல்றார். என்ன உரை எழுதுறாங்க? சொல் என்றால் சொல் இலக்கணம். ஒரு அரசனுக்கு கல்வி இருக்கணும், கல்வியில இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். எனவே சொல் இலக்கணம் என்ற எழுத்து சொல் தெரிந்திருக்கணும், இலக்கணத்தோடு தெரிஞ்சிருக்கணும் ஒரு மன்னனுக்கு. ஏன்னா அந்த காலத்துல மன்னர்கள்லாம் பாடியிருக்காங்க, பாட்டு பாடியிருக்கிறாங்க. எனவே எவ்வளவு பேர் பாடியிருக்கிறாங்க. எனவே இலக்கணம் தெரியணும். அதனால்தான் நம்ம கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையான்னு ஏன் கேட்டான்? அவனுக்கு தெரியும், விஷயம் தெரியும். நம்ம புலவர்களுக்கு தெரியுதா பார்ப்போம் தான் கேட்டான் இல்லையா? அந்த மாதிரி நல்ல புலவர்களாக இருந்திருக்காங்க அரசர்கள். எனவே சொல், பெயர் என்றால் பொருள் இலக்கணம், வாழ்க்கை இலக்கணம் சொல்லணும். எடுத்து சொல்லோடு பொருள் இலக்கணம் தெரியணும். எனவே சொல், பொருள், சொல் பெயர் சொன்னார். பெயர்னா பொருள். நாட்டம் என்றால் ஜோதிடம், நன்றாக நாடி பார்க்கின்ற ஜோதிடம் தேவை என்கிறார்கள், நாட்டம். அப்புறம் கேள்வி என்றால் வேதம், சுருதின்னு சொல்றோம். கேள்வி என்றால் வேதம். அப்புறம் நெஞ்சம் என்று 5 உடன் போற்றி அவை துணையாகின்றார். அங்க நெஞ்சம் என்பதைத்தான் அது என்ன சொல்றாங்க? கேட்கப்படுவதாலே சுருதி, அது வேதம், அது நல்லா தெரியுது. சுருதி கேட்கப்படுவதாலே, ஏன்னா எழுதக்கூடாது, கேட்டுதான் பார்க்கறான், அது எழுதாக்கிளை வென்றோம் வேதத்தை. எனவே கேட்பதாலே அது கேள்வி. நெஞ்சம்னு ஏன் சொல்றாங்க என்றால், அழகாக உரை எழுதுகிறார்கள். 18 உரை எழுதுகிற அவை துரசாமி பிள்ளை, அவை நடராஜனுடைய அப்பா
ரொம்ப அழகா எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, இந்த 4 இருக்கு சொல்றியா, சொல், பெயர், நாட்டம், கேள்வி, இந்த 4ஐயும் துணையாக கொண்டு படிக்கணும். படித்தால் என்ன பயன் என்றால், ஆகமம் சொல்லுகின்ற வழிபாட்டுக்கு போகணும், ஆகமம் சொல்லுகின்ற கடவுளை வணங்க வேண்டும் என்பதற்குத்தான் அந்த நெஞ்சத்தை சொன்னார். நெஞ்சத்தை சரியாக திருப்பணும். கற்றதனால் ஆய பயன். வள்ளுவர் கற்றதனால் ஆய பயன் என்றால் என்ன அர்த்தம்? சொல், பெயர், நாட்டம், கேள்வி இவற்றையெல்லாம் கற்றது. அதுக்கு பயன் என்ன என்றால், நட்டால் தொழுதல் என்றால் அது ஆகமம். நட்டால் தொழுதல். பரிமேலழகர் எல்லா இடத்துலும் ஒன்று ஒன்று எழுதுவார், ஆனால் இந்த இடத்துல சரியாக எழுதுறார். கற்றதனால் ஆய பயன் என்பதற்கு ஆகம அறிவின் பயன் என்று எழுதுறார். அந்த கல்வி என்பது ஆகம கல்வின்னு வைத்துக்கொண்டு ஆகம அறிவின் பயன் நட்டால் தொழுதல்ன்றார். அந்த அந்த அடிப்படையில் தான் பதிற்றுப்பத்திலேயே இந்த 4ஐயும் படித்தால், கற்றால் நெஞ்சம் 4ஐயும் முற்ற கற்க வேண்டும். முற்ற கற்றால் என்ன பயன் என்றால், இறைவன் தாளை வணங்க வேண்டும், வழிபாட்டுக்கு போக வேண்டும். அதனால்தான் அதை சொன்னான், அரசனுக்கு சொன்னார் புலவர்னு எழுதுறாங்க. அப்ப அந்த சொற்பெயர் நாட்டம் என்ற அந்த 10 வரியிலே நெஞ்சம் என்ற வார்த்தை ஆகமத்தை குறிக்கிறது என்று பார்க்கும். அப்பவே ஆகமங்களை பற்றிய குறிப்பு நமக்கு தெரிகிறது. அடுத்து பரிபாடு, இதெல்லாம் பழைய இலக்கியங்கள். பரிபாடுகள் சொல்ற பொழுதுதான் ஒரு முக்கியமான செய்தி. அது பரிமேலழகர் உரை எழுதியிருக்கிறார். அது என்ன வருதுன்னு சொன்னா, ஒரு இடம் முன்னை மரபின் முதுமொழி முதல்வ என்று வருது. அப்புறம் விரிந்து அகன்ற கேள்வி என்று ரெண்டு சொல்ற வரிசையா சொல்ற. முன்னை மரபின் முதுமொழி முதல்வன் வரப்பொழுது, முதுமொழி என்பதனாலே அது பரிமேலழகருக்கு என்ன கருத்து என்றால், வேதம் அனாதி என்ற கருத்து உண்டு. அவருக்கு அந்த வேதம் அனாதி என்ற ஒரு கருத்து உண்டு. அது நமக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் வேதம் எல்லாம் அனாதியாக இருக்கிறது என்ற கருத்து உண்டு. அதான் சொல்றார், அனாதியாகவே வருகின்ற மரபினை உடைய வேதத்திற்கு முதல்வன் என்று. அந்த முதுமொழி என்பதற்கு வேதம் என்று சொல்றார். முதுமொழியை வேதம்னு அவர் சொல்றார். இருக்கட்டும். ஆனால் அடுத்த வரி என்ன வருது? பரிபாடலே வருது, விரிந்து அகன்ற கேள்வின்னு வருது. விரிந்து அகன்ற கேள்வி என்பதாலே அதை ஆகமம்னு எழுதுறார். ஏன்னா ஆகமம் எல்லாம் விரிந்திருக்கும், வேதம் சுருக்கமா இருக்கு. எனவே சுருக்கமா இருக்கிற வேதத்தையும் படிக்கணும், விரிந்திருக்கிற ஆகமத்தையும் படிக்க வேண்டும் என்று சொல்லி, முன்னை மரபின் முதுமொழி முதல்வ விரிந்து அகன்ற கேள்வி அனைத்தினும், விரிந்து அகன்ற கேள்வி என்றால் ஆகமங்கள் அனைத்தினும், வலியினும் மனத்தினும் உணர்வினும் எல்லாம் வனப்பு வரம்பறியா மரபினோய். இறைவனை பற்றி பாடுற பொழுது, வேதங்களுக்கெல்லாம் நீ முதல்வன், ஆகமங்களெல்லாம் நீ தலைவனாக இருக்கிறாய், ஆகமங்களெல்லாம் வழிகாட்டுகின்றாய் நீ. வலிமை என்று சொன்னால், வலிமை என்றால் அகங்காரம், அகங்காரத்தினாலேயோ மனத்தினாலேயோ, உணர்வு என்றால் ஆன்ம அறிவினாலேயோ அறியப்பட முடியாதவன். வலியினும் மனத்தினும் உணர்வினும் எல்லாம் வனப்பு வரம்பறியா மரபோய் என்று பெருமானை சொல்லுகின்ற பரிபாடல் வழி நமக்கு பார்க்கிறோம். இவையெல்லாம் சைவ சித்தாந்தத்துல வேத ஆகமங்கள் எல்லாம் கடந்தவன் பெருமான், மனத்தை கடந்தவன், மொழியை கடந்தவன் எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அதுக்கெல்லாம் அங்கே எடுத்துக்காட்டாக பரிபாடல அந்த வரியை பார்க்கின்றோம். இன்னொன்று தொடக்கத்தில் நம்ம சொல்லி ஆகணும், சைவம் என்று சொல்றதுனால எப்படி சிவன் என்ற சொல் நமக்கு சங்க இலக்கியத்தில் இல்லையோ, அதுபோல் சைவம் என்ற சொல்லும் சங்க இலக்கியத்தில் இல்லை, அது கிடையாது. முதல் முறையாக சைவம் என்ற சொல் எங்கே வருகிறது என்றால் மணிமேகலையில் தான் வருது. மணிமேகலையில் தான் சைவம் என்ற சொல் வருகின்றது. நல்ல வேளையாக சைவ சித்தாந்தம் என்ற சொல் திருமந்திரத்தில் வருது. மணிமேகலை பௌத்த காப்பியம். அந்த பௌத்த காப்பியத்தில் ஒரு சைவவாதி பேசுகிறான். சைவவாதி பேசுகிற பொழுது அங்க சைவம் என்ற வார்த்தை வருகிறது. சைவம் என்பதற்கு என்ன நம்ம சொல்ல வேண்டும் என்றால், சிவனோடு சம்பந்தப்பட்டதுன்னு அர்த்தம். சைவம் என்றால் சிவனோடு சம்பந்தமாவது, அதுதானே சைவம் என்ற அர்த்தம். அந்த சைவம் என்ற சொல்லை மணிமேகலை பார்க்கின்றோம். அந்த சைவவாதி பேசுகிற கருத்து இருக்கு இல்லையா, நான் சொல்றது 2ஆம் நூற்றாண்டு, மணிமேகலை 2ஆம் நூற்றாண்டு. தொல்காப்பியத்திலே நம்ம சைவ சித்தாந்த கருத்துக்கள் இருக்கிறதை நாம் நன்றாக நிறுவலாம். மணிமேகலை சைவவாதி என்ன பேசுறான், இருசுட உன்னுடைய வாதம் என்னன்னு கேட்கிறான் மணிமேகலை. அப்ப எங்களுடைய கருத்து என்ன என்பது தத்துவமா சொல்றான். ரொம்ப அருமையான வரி, கொஞ்சம் தான் சொல்றான், ஆனா அருமையா சொல்லிட்டான். இருசுடரோடு இயமானம் ஐம்பூதம் என்று 8 வகையும் அட்டமூர்த்தத்தை முதல்ல சொல்றான். சைவ சித்தாந்தம் 5 பூதம் 2 சுடர், திங்கள் ஞாயிறு ஆன்மா என்ற அட்டமூர்த்த பெருமானாக இருக்கிறான் முதல்ல சொல்றலையா. அந்த அட்டமூர்த்த பெருமானாக இருக்கிறான் என்று முதல்ல சைவவாதி மணிமேகலை சொல்றார். அப்புறம் உயிரும் யாக்கையுமாய் கட்டி நிற்போன். உயிரை என்ன பண்றான், உயிருக்கு உடம்பை தருகிறான், உயிருக்கு வினை காலமாக உடம்பை தருகிறான் நாம சொல்றோம் இல்லையா. உயிரும் யாக்கையுமாய் கட்டி நிற்போர் என்றால்
உயிரையும் யாக்கையும் கட்டி வைக்கின்றான் விட்டு வைக்கின்றான் என்றால் பிறப்பை தருகிறான், உயிருக்கு உடம்போடு சேர்ந்த பிறப்பை தருகிறான் என்று உயிரும் யாக்கையுமாய் கட்டி நிற்போரும். அப்புறம் கலை உரிவினோன் என்ற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. கலை உரிவினோன் என்று வருது. மணிமேகலைக்கு பல பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. உபய சாமிநாதையர் கலை உருவுக்கு ரொம்ப கரெக்டாக எழுதியிருக்கிறார். கலை உருவன்று கரெக்டாக எழுதியிருக்கிறார். மற்றவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, 64 கலைகள் சொல்லிட்டாங்க. 64 கலைகள் உடையவன் என்று சொல்லிட்டாங்க. அது அல்ல. சிவபூஜை செய்கிற பொழுது சிவலிங்கத்திலே பெருமானை ஞாசிக்கிறோம், எல்லா அங்கங்களால் ஞாசிக்கிறோம். அப்ப ஈசானி கலை, பூர்ணி கலை என்றெல்லாம் நமக்கு கலைகள் உண்டு. அந்த கலைகளுக்கு சொல்ற பொழுது இத்தனை உறுப்புகள் உண்டு, இத்தனை கூறுகள் உண்டு என்று சொல்லி அதுக்கெல்லாம் மந்திரங்கள் இருக்குது. அப்படி சொல்ற பொழுது 38 கலைகளாக சொல்றோம். 38 கலைகளாக சொல்லி நாம் ஞாசிக்கிறோம் அல்லவா? அந்த விஷயத்தை, சிவபூஜையில் இருக்கிற விஷயத்தை கலை புரிவினோன் என்று மணிமேகலை வருதுன்னு சொன்னா, சிவபூஜை செய்கின்ற பொழுதே அப்படி ஞாசித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். கலை புரிவினோன். அப்புறம் படைத்து விளையாடும் பண்பினோன். படைத்து விளையாடும் பண்பினோன்னு சொன்னதுனாலதான் இங்கே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் சொல்லியிருக்கேன் பல இடங்கள்ல. பிரம்மசூத்திரம் என்பது வேதத்தினுடைய சுருக்கம். ஆனால் உபநிடதங்கள்லாம் உபநிட சாரமாக பிரம்மசூத்திரம் வியாசர் செய்தார். அந்த பிரம்மசூத்திரத்துல உலகம் படைக்கப்படுகிறது என்றால் பெருமானுடைய விளையாட்டு என்பது சொன்னாங்க தவிர, அந்த விளையாட்டு என்றால் என்னன்னு அர்த்தம் சொல்லலை. பெருமான் விளையாடுகிறான், லீலா வினோதம் தான். உலகம் என்பதற்கு அது லீலா வினோதம் சொன்னாங்களே தவிர, அந்த விளையாட்டு என்பதற்கு என்ன அர்த்தம் அவங்க சொல்லலை. ஆனால் அதை சொன்னவர் யார் என்றால் மாணிக்கவாசகர் தான். காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டு என்று உபநிடதங்கள்ல சாரமாக சொன்னதை, பிரம்மசூத்திரத்தில் சொன்னது லீலா வினோதம் என்று சொன்னதை விளையாட்டு என்று எடுத்துக்கொண்டு அது காத்தும் படைத்தும் கரைந்து விளையாடுகிறான் என்றால் 5 தொழில் செய்வதவனுக்கு விளையாட்டு எளிமையானதுன்னு அர்த்தம். மிக எளிமையாக செய்கிறான் என்பதால் தான் சிவஞான சித்தியார்ல முன்னவன் விளையாட்டு என்று மொழிதலும் முன்னவன் விளையாட்டு என்று மொழிதலுமான சித்தியார் என்று சொல்றான். அப்போ விளையாட்டு என்று யார் சொன்னது என்று சொன்னால் முதல்ல மணிமேகலை சொன்னான், பொதுவாக சைவவாரி சொன்னது. அப்பவே விளையாட்டுன்னு இருக்குது. அந்த விளையாட்டு என்ன என்பதற்கு 5 என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார் மாணிக்கவாசகர். அதை சித்தியார் சொல்ற பொழுது இவையெல்லாம் முன்னவன் விளையாட்டு என்று சொல்வதாலே அதுக்கு விளக்கம் எழுதுகிற மாதவ சிவஞான சுவாமிகள் விளையாட்டு என்றால் எளிமையாக செய்தல், சங்கற்பத்தினாலே செய்தல், எளிமையாக செய்ய. அவன் விளையாட்டா செய்வான்ப்பா, அவனுக்கு என்னப்பா அதெல்லாம் ரொம்ப விளையாட்டுப்பா என்று சொல்றோம் இல்லையா? அதுபோல் 5 தொழில் அவனுக்கு விளையாட்டாக இருக்கின்றது என்பதை பார்க்கிறோம். அப்போ மணிமேகலையில் சொல்ற கருத்துக்கு திருவாசகம், அதுக்கு பின்னாலே திருமந்திரம், அதுக்கு பின்னாலே நம்முடைய சிவஞான சித்தியார் போன்ற தத்துவ நூல்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன என்று பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு சிவனை பற்றிய அந்தந்த செய்திகளை நான் சங்க இலக்கியத்தோடு நிறுத்துறேன். இப்போ நேரம் இல்லாததுனால திருக்குறள்ல நீங்க பார்த்தீங்கன்னா முழுக்க சைவ சித்தாந்தம். நீங்க ஏதோ திருக்குறள் ஏதோ பொது நூல் அறநூல்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கடவுள் வாழ்க்கையிலேயே தான் சைவன்னு சொல்லிட்டார். எண்குணத்தான் என்று வார்த்தையை சொன்னால் அந்த எண்குணத்தான் என்ற சொல் சைவாகமத்திலே பெருமானுக்குரியது. அதே மாதிரி பகவன் என்று சொன்னால் 6 குணங்கள், 6ஆ சொல்லலாம் அல்லது 8ஆ சொல்லலாம், 2யுமே சொல்லியிருக்கிறார். ஆதி பகவன் ஒரு வார்த்தை சொன்னார். ஆதி என்ற வார்த்தையை சொல்லுகிற பொழுது காசு பிள்ளை அவர்கள் ஆதி சக்தி என்றார். ஆதி என்பது ஆதி சிவன், ஆதி சக்தி என்றார். பராசக்தியா இருக்கிற சுரூப லட்சணம். ஆதி என்றால் தடத்த லட்சணம், அதை உடையவன் பகவன் என்பதாரே 6 குணங்கள் 8 குணங்கள் என்று அங்கேயே சொல்லிடுறார். அதே போல இருள் சேர் இருவனையும் சேரா என்று சொல்றார். இதெல்லாம் சைவ சித்தாந்த கருத்துக்கு. அது மட்டுமல்ல, தந்தையாரும் சொல்லுவாங்க, அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த சித்தாந்த ஞானமான வஜிரேந்திர அவரும் சொல்லுவார். திருக்குறள்ல வள்ளுவர் புராணங்களை உடன்படுகிறார். அதாவது இந்திரனை பற்றி சொல்றார். அகலையை விரும்பிய இந்திரன் 1000 கண் பெற்றான் என்று பொறிவாயில் 5 வைத்தான் ஆற்றல் அகல்வி சுமலார் கோமான் இந்திரனை சாலும் தெரிந்து இந்திரனை பற்றி சொல்றதுனால புராணங்களை சொல்லுகிறார். அதே போலத்தான் சைவ புராணத்தையும் சொல்லுகிறார். என்னன்னு சொன்னா, முதலாவது ஒன்று நஞ்சுள்ளது மிக முக்கியமானது. அதான் என்ன சொல்றார், பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் என்று வள்ளுவர் சொன்னது. நம்முடைய பெருமானத்தால் சொன்னது. பெயக்கண்டு நஞ்சுண்டு அமைவார் யாரும் கிடையாது. நண்பர்கள் யார் இருந்து கொண்டு யார் தேவர்லான்னு கொடுத்தாங்க, அதை வாங்கி சாப்பிட்டார் இல்லையா? எனவே பெயக்கண்டு நஞ்சுண்டு அமைவார் நயத்தக்க நாகரிகம் வேண்டும் என்று அந்த குரல் இருக்குது அல்லவா? அது சிவபுராணத்தை சொல்வது, நஞ்சு உண்டரை சொல்வது என்றும். அடுத்து கூற்றம் உரித்தலும் கைகூடும். கூற்றம் உரித்தலும் கைகூடும் என்றால் கூற்றை வெல்லுவர் யார் என்றால் மார்க்கண்டேயனுக்காக கூற்றை உடைத்தார் அல்லவா? அது நம்முடைய பெருமானுக்குரியது என்று சொல்லி, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் எலும்பு உரியர் பிறர்க்கு என்றால் அன்புடையவர்களால் எலும்பை கூட கொடுப்பார் என்றால்
ததீசி முனிவர் இந்திரனுக்காக தம்முடைய முதுகெலும்பை தந்தார் என்ற புராணம், இவையெல்லாம் அவருக்கு தெரியும் வள்ளுவருக்கு. அதனால சிவபுராணமாக சிலவற்றை சொல்லியிருக்கிறார் என்று அவங்க சொல்லுவாங்க. அதனால் திருக்குறள்ல புராண கருத்து நம்முடைய சிவபுராண கருத்து, தத்துவ கருத்தும் கூட சித்தாந்த கருத்தையும் கூட ஓய்வாக அது என்ன சொல்லப்படுவது பின்னாலே சொல்லலாம். இந்த எனக்கு கொடுத்தது 45 நிமிடம் தான், ஒரு 10 நிமிடம் அதிகமாக எடுத்துட்டேன். அதனால சைவத்தினுடைய அறிமுகமாக வைத்துக்கொண்டு, சைவம் என்பது சிவனோடு சம்பந்தமாவது, சிவனை பரத்துவமாக கொள்வதுதான் சைவம் என்று சொல்லணும். மற்ற சமயங்கள்லாம் இருந்தாலும் கூட சிவனே பரமாக இருப்பது பரமசிவன் என்று நாம் அதைத்தான் சொல்லுகின்றோம். சித்தாந்தம் என்பது இருக்கின்ற 24 சமயங்கள்ல தத்துவங்கள்ல சித்தாந்த சைவம் தான் உயர்ந்ததாக சொல்லப்படுகின்றது. அந்த சைவ சித்தாந்தம் என்ற சொல்லை திருமூலர் சொல்லுகிறார். சைவம் என்பதை மணிமேகலை சொல்றோம். அதை வைத்துக்கொண்டு பின்னால திருமுறைகள் எல்லாம் நமக்கு வந்திருக்கிறது. ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். தொல்காப்பியம் திருக்குறள் வரையில் பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் வரையில் பார்த்தீங்கன்னா கூட அறம்பொருள் இன்பம் தான் 3 தான் சொல்லியிருப்பாங்க. தொல்காப்பியத்திலும் அறம்பொருள் இன்பம் தான். அதை அடியொற்றி திருவள்ளுவர் அறம்பொருள் இன்பம் தான் சொன்னார். 3 பால் தான் சொன்னார். வீடு வேற்றை பற்றி குறிப்பாக சொல்லியிருக்கிறார். எப்படி தொல்காப்பியத்துல காஞ்சி திணை என்பதில் குறிப்பாக சொல்லியிருக்கிறார் வீடு வேற்றை பற்றி. அந்த மாதிரி குறிப்பாக சொல்லலாம். தனியாக வீட்டுப்பால் என்று தனியாக கிடையாது. ஆனால் வள்ளுவரும் கூட அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் முடிச்சுட்டார். அதிலே அறத்துப்பாலே நமக்கு மெய்யுணர்தல் தான் சொல்லி வீட்டு வேற்றி சொல்லுகிறார் என்று நம்ம முடிக்கிறோம். ஆனால் அறம்பொருள் இன்பம் வீடு என்று 4வது சொன்னது திருமுறைகள் தான். திருமுறை காலத்தில் தான் அறம்பொருள் இன்பம் மட்டுமல்ல, வீடு நமக்கு முக்கியம் என்று சொல்லி நூல்கள்ல வீட்டை சொல்ல வேண்டும் என்றுதான் நம்முடைய திருமுறைகள் எல்லாம் அறத்தை சொல்லும். உலக வாழ்க்கை சொல்லும், கொஞ்சம் தான் சொல்லும். ஆனால் வீடு வேற்றை தான் நிறைய சொல்லும் திருமுறைகள் தான். எனவே அறம்பொருள் இன்பம் வீடு என்ற இந்த 4 சொல்ற பொழுது 4 உறுதிப்பொருளாக சொல்வது திருமுறை காலத்திலிருந்தான் தோன்றியது என்பது மட்டும் நான் சொல்லி, இப்படி நீண்ட வரலாறு, ஆழ்ந்த வரலாறு நமக்கு இருப்பதை நாம் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு அருமையான முயற்சியை இந்த அமைப்பு செய்திருக்கிறார்கள். சைவம் அறிவோம் என்ற அந்த அமைப்பை நான் முதல்ல பாராட்டுகின்றேன். அன்பர்கள் எல்லாம் நிறைய கலந்து கொண்டு செய்திகளை அறிய வேண்டும் என்பதை மட்டும் நான் சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். சந்தேகங்கள் கேட்பவர்கள் கேட்கலாம். கேள்விகள் ஏதாவது? முதல் வகுப்பா இருக்கு பயப்படுறாங்களோ? முதல் இல்ல பொதுவா வள்ளியம்மாள் வணக்கமா? ஆரம்ப காலத்துல இருந்து நமச்சிவாயங்கிற அந்த இதையே கேட்டு கேட்டு பழகி சிவன்கிற பேரே ரொம்ப பின்னாடி வந்தது அப்படிங்கிறது ரொம்ப புதுமையா இருந்தது. அந்த ஆரம்ப காலகட்டத்துல அந்த சிவன்கிற பேரே இல்ல அப்படிங்கிறது. பட் நமக்கு படிக்கக்கூடிய எல்லாத்துலயுமே அந்த சிவன் அந்த இதையே படிச்சு அந்த ரொம்ப எட்டி போய் அங்கிருந்து வந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய ஒரு வரலாற்று இத ரொம்ப நீரோட்டமா கொண்டு போன மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. மகிழ்ச்சி. சார் வணக்கம். நான் ராஜமாணிக்கம் சார். சொல்லுங்க ராஜமாணிக்கம் சார். இப்ப சிவ வழிபாடு, சிவன்கிற பேர் பின்னாடி வந்துச்சுன்னு சொன்னீங்க சார். பட் இந்த லிங்க வழிபாடு எப்ப ஆரம்பிச்சது? வேதத்துல இந்த ருத்ரன்கிற ரெஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்கு, சிவன்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா சார்? அப்ப அதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா எப்பல இருந்து ஆரம்பிச்சது, அதுக்கான ஆரிஜின் என்னங்கிறத பத்தி ஒரு சின்ன ஐடியா மட்டும் சொல்லுங்க. இல்ல ஒண்ணு இல்ல, வரலாற்று நீங்க மொகஞ்சதார அரப்பாவுதான் சொல்றாங்க, அவங்க எடுத்தாதான் சொல்றாங்க. அங்கதான் சிவலிங்கம் கிடைக்குது, சிவனுடைய உருவம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு சிவன் சொல்றது இல்லை, அது பேர் சிவன் சொல்றது கிடையாது. லிங்கங்கள் நிறைய கிடைக்கின்றன என்று சொல்றது இல்லையா? சிவலிங்கங்கள் அங்கங்க இப்ப கூட நீங்க புதைபொருள் நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய அடையாளமாக சிவலிங்கம் நிறைய இடத்துல கிடைக்கும். அதை 2 வகையா சொல்றாங்க. அது சிவ வழிபாட்டையும் குறிக்கலாம், அல்லது யாரா இறந்து போயிருந்தால், வழிபாடு செய்ய இறந்து போயிருந்தால் அவளை புதைப்பதற்காக ஒரு இலிங்கத்தை மேல வச்சிருக்கலாம். 2ஆ சொல்றாங்க. அது எல்லாமே சிவ வழிபாட்டுக்குரிய சிவாலயங்களா இருந்திருக்குன்னு சொல்ல முடியாது. சிவனை வழிபட்டவர்கள் பின்னாலே இறந்து போற பொழுது அவள் நினைவாக ஒரு இலிங்கத்தை ஸ்தாபித்திருக்கலாம். இன்றைக்கு உள்ளது நடக்குது, இன்றைக்கு உள்ளது பார்க்கலாம். முக்கியமா துறவிகளுக்கு அதை செய்யறாங்க.
பார்க்கிறோம். அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அந்த காலத்துல என்று சொல்றாங்க. அதனால சிவலிங்க வழிபாடு அதை பற்றி நம்ம தனியாக சொல்லலாம். இலிங்கத்தை பற்றி சொல்ற பொழுது நம்ம தனியாக சொல்லணும். சிவலிங்க வழிபாட்டை பற்றி நமக்கு இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. லிங்கத்தை பற்றியே கூட அது என்ன, எதனால் அந்த உருவத்தை வைத்திருக்கிறார்கள், அதுக்கு என்ன அர்த்தம் எல்லாம் சில பேர் வேற மாதிரிலாம் சொல்றாங்க. திருமந்திரத்தில் அதுக்காக தான் சொல்றார். அதாவது சிவம் என்று சொன்னால் அந்த இலிங்கம் இருக்கு இல்லையா, அதுதான் சிவம். பீடம் இருக்கு இல்லையா, அது சக்தின்ற. இலிங்கம் என்று சொன்னால் கீழே பீடம் இருக்கும். பீடம் இருந்தால்தான் அது சிவாலயம். பீடம் இல்லை என்று சொன்னால் நாம் சொன்ன மாதிரி யாரோ இறந்து போயிருந்தா புதைக்கிறது மாதிரி இது மேலே வச்சிருப்பாங்க அந்த காலத்துல. அதனால் பீடத்தோடு இருந்தால்தான் அந்த சிவாலயம் சொல்லி பீடம் சக்தி என்றும், அந்த இலிங்கருடைய பானம் அதுதான் இலிங்கம் என்று நாம் சொல்றோம், சிவம் என்று நாம் சொல்றோம். அது விளக்கம் தனியா இருக்குதுங்க. லிங்கத்தை பற்றி நம்ம தனியா விளக்கலாம். ஐயா, இப்ப நீங்க குறிப்பிட்டது மாதிரிங்க, ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய நண்பர் ஒருவர், ஒரு திருமணம் ஆகாதவர், அவர் அரசு பதவியில இருந்து இறந்து போயிட்டாரு. அவருடைய நினைவிடத்துல வந்து ஒரு கோயில் சிவாலயம் கட்டி அதை வந்து இன்னைக்கும் அதை வழிபட்டு இருக்காங்க. அது ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது இது பண்ணாங்க, நடந்ததுங்கய்யா. நீங்க சொன்னது அது உண்மைதான். அது தொடர்பு உள்ள சில குடும்பங்கள் அப்படி செய்யறாங்க, சில குடும்பங்கள் செய்யறாங்க. உண்மைதான். இந்த பிரபல பாடகர் எஸ்பிபியினுடைய நினைவிடத்துல சிவலிங்கம் வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா ஆமா, அவருடைய நினைவிடத்துல அவருடைய சமாதிக்கு மேல சிவலிங்கம் தான் வச்சிருக்காங்க. சரி சரி சரி. அது புரிய செய்தி. ஆந்திரா வந்து நமக்கு மிகப்பெரிய சைவ சமயத்தினுடைய உறைவிடம். ஆமா, அது 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 அந்த திரிலிங்கம் தான் தெலுங்குன்னு சொல்றாங்க. திரிலிங்கம் எல்லா திசையும் லிங்கம். ஸ்ரீசைலத்தை சுற்றி உள்ள பகுதிகளில இருந்து ஆரம்பிச்சு அது அப்படியே ஒரு பெரிய ஆந்திரா முழுக்க நமக்கு அந்த சைவ சமயத்தினுடைய தாக்கம் கடுமையா இருக்கு. அதுல வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு மரபு, ஆராத்தியர் மரபுன்னு ஒரு மரபே இருக்கு அந்தணர்கள்ல. அவங்க சைவர்கள் தான். சரி சரி. அவங்க இன்று வரைக்கும் சைவர்களா தான் இருக்கிறாங்க. அந்த மரபு அப்படிதான். அதான் இருக்கலாம். தெலுங்கு சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. இன்னொரு சந்தேகம், அந்த சைவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப சைவ சமயம் பத்தி பேசும் பொழுது இந்த உணவு பழக்கம் சைவம் உள்ளவங்க தான் சைவ சித்தாந்தம் இது பண்றாங்களா, இல்ல உணவு பழக்கத்துக்கும் இந்த இதுக்கும் வேறுபாடு? ஒரு முக்கியமான கேள்வி அம்மா கேக்குறாங்க. முதல் விஷயம் நான் சொல்லிடுறேன். தமணம்தான் அந்த வெஜிடேரியன் ஃபுட்டு சொன்னது, கொல்லாமை வற்புறுத்தியது, அதைத்தான் பின்னால சைவம் பின்பற்றியதுன்னு சொல்றாங்க. சைவத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா, ஔவையாரா இருந்தாலும் சரி, கவிழரா இருந்தாலும் அவங்களாம் நான்வெஜ் சாப்பிட்டுருக்காங்க. பாட்டிலே வருது. ஆமா, ஔவையார் பாடுறார், அதிகமான இறந்த பொழுது என்பது தடுப்படி வழியெல்லாம் அன்படு எமக்கியும் மண்ணேன்னு பாடுறார். சாப்பிட்ற பொழுது அந்த பிரியாணின்னு சொல்றேன் இன்னைக்கு, அந்த மாதிரி இருந்திருக்குது, யாரும் அப்படியே எனக்கு கொடுத்தான், தசையோடு இருந்து எனக்கு கொடுத்தான்னு பாடுறார். அதே மாதிரி கவிஞர் யாரு இறந்த பின்னால பாடுற பொழுது மைவிடை மீட்பகும், மைனா ஆட்டுக்கடாய் வெட்டி எனக்கு கொடுப்பான் என்று பாடுறார். அதனால அவங்களாம் அதை சாப்பிட்டு இருக்காங்க, கபிலர் சாப்பிட்டு இருக்கிறான்னு. அதனால சங்க இலக்கியங்கள்ல வந்து அந்த உணவு பழக்கத்தை வற்புறுத்தல. அதனால என்ன செய்தாங்க, வள்ளுவர் கூட நான் அதை சொல்ல மாட்டிட்டேன். என்ன பண்ணேன், புலால் மறுத்தல் என்பதை துறவிக்கு தான் சொல்றாரு, இல்லறத்துல சொல்லல. துறவரம் என்ற அந்த வரிசையில் தான் புலால் மறுத்தல் சொல்றார். அது சிறப்பு விதியா சொல்றார். துறவிகள் சாப்பிடக்கூடாதுன்றார். ஏன்னா பௌத்தத்துல சாப்பிடலாம், பௌத்தத்துல மீன் பிடிச்சி சாப்பிட்றாங்கன்னே வருது. திருவள்ளுவ ஞானசமுத்திரே பாடுறாரு, கால்வாயில உட்கார்ந்து கூட மீனை பிடிச்சி சாப்பிட்றான்னு பாடுறாரு. என்ன வடக்கே அப்படிதான் இருக்குது. எனவே மீன் சாப்பிட்டா அது வெஜிடேரியன் சொல்றாங்களே, அது கிடையாது, பௌத்தரை சாப்பிட்றாங்க. அதெல்லாம் மறுக்கிறதுக்காக தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால உணவு பழக்கத்தை வந்து நாம திருமுறைகள் அதை அதிகமா சொல்லல. ஆனால் ஒரு குறிப்பு இருக்குது. என்ன சொல்றாங்க, நீங்க சாப்பிடுங்கன்னு எங்கேயுமே சொல்லல, சாப்பிடுங்கன்னு சொல்லணும் இல்லையா? அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு எங்கன்னு சொல்லல. ஆனா எப்படி சொல்லிருக்காங்க, பாட்டு நமச்சிவாய பரியத்தை பாடுற பொழுது, ஞானசம்பந்தர் பாடுற பொழுது, கொள்வாரேனும் குணம்பலை இல்லாரேனும் பாடுறார். கொள்வாரேனும் பாடுறார். கொள்வார்னா என்ன, கொலைனா நாம கொலை பண்ணல, நீங்க சாப்பிட்றதுனால அவன் கொள்றான்.
இல்லையா? ஆட்டையோ மாட்டையோ நாம வெட்டல, நான் அவன் தான் கொள்றான், அவன் தான் மீனை பிடிச்சாடுறான். எனவே கொலைக்கு நீங்கள் தூண்டுதலா இருக்கிறீங்களவா, அந்த பாவம் உங்களுக்கு தானே என்ற கருத்துல கொள்வாரேன்னு பாடினார் அவர். அதே மாதிரி ஊனோடு உண்டல் நன்றென ஊனோடு உண்டல் தீதன ஆன தொண்டர் அன்பினால் பேசன்ற தன்மையான ஒரு இடத்துல பாடுறான். காலத்தில சிவகோசரியார் ஐயோ என்னடா வேடரெல்லாம் வந்து இப்படி இறைச்சிலாம் படைச்சிட்டு போயிருக்காங்கன்னு கஷ்டப்படுறாரு அவர். அவரு போன பாடு கண்ணப்பர் பெருமான் நல்லா இருக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க உட்காந்து அவர் படைக்கிறார். ஒருத்தர் இறைச்சியை படைக்கிறாரு, இன்னொருத்தர் ஆகமம் மறுபடி செய்யறாரு. ரெண்டையும் பெருமான் ஏத்துக்கிறான். ஊனுடல் நன்றி என ஊனுடல் தீது என ரெண்டு சொல்றாரு இல்லையா? அதையும் அந்த மாதிரிதான் பாடியிருக்காங்களே தவிர, அப்புறம் இன்னொன்று அஷ்டபுஷ்பம் நம்ம சொல்றோம். 8 மலர்கள் புறப்பூஜை செய்கிற பொழுது இப்ப நந்தியாவட்டை மல்லிகை போன்றெல்லாம் தாமரை இதெல்லாம் அஷ்டபுஷ்பம் சொல்லுவாங்க. அகப்பூஜை செய்கிற பொழுது அட்டபுஷ்பங்கள் என்று சொன்னால் முதல்ல கொல்லாமைன்றாங்க. கொல்லாமை என்ற அந்த அறம் தான் மிக முக்கியம். திருவள்ளுவர், நான் இப்ப புலால் மருத்துவம் சொல்லிட்டேன், ஆனா கொல்லாமை பற்றி ரொம்ப அருமையா சொல்லுவார், ரொம்ப அருமையா விளக்குறார். அப்போ நாம கொல்லல, நீங்க உணவு சாப்பிட்டீங்கன்னா கொலைக்கு தூண்டுதலா இருக்கிறீங்க, தூண்டுதலா இருக்கணும். எனவேதான் கொல்லாமை முதல் அறம் என்று நம்ம சொல்றதுனால சைவம் தான் அதை வலியுறுத்துகிறது, பல இடங்களில் வலியுறுத்து பார்க்கிறோம். அது மரபினர்கள் ஒன்று சொல்லுவார். இப்ப கூட என்ன சொல்றோம் சார், நீங்க சைவமா அசைவமானு கேட்கிறோம். நியாயமா சமணம் தான் அதை அறிமுகப்படுத்திருந்தா நீங்க சமணமா அசமணமானு கேட்டுருக்கணும். ஏன்னா சமணம் தானே அறிவு சொல்றீங்க, வெஜிடேரியன் அறிவு சொல்றீங்க. அது இல்லை, சைவத்திற்கு அது இயல்பாக உண்டு, அதனால்தான் சைவமா அசைவமானு இப்ப கேட்கிறோம் என்று சொல்லுவார். அதனால நாம தான் அதை சொல்லியிருக்கிறோம். ஐயா, வடக்க வந்து பியூர் வைஷ்ணவிக் ஹோட்டல்னு வைப்பான். ஆமா, அதே மாதிரி பியூர் ஜைன ஹோட்டல்னு வைப்பான். அதாவது அந்த வைணவ மதமும் ஜைன மதமும் கூட சைவத்தை ரொம்ப சைவ உணவை போற்றி ஏற்று போட்டதுனால அந்த மதத்தினுடைய தாக்கத்தை நாம இங்க சைவ ஹோட்டல் வைக்கிற மாதிரி அவன் ஜைன ஹோட்டல் வைணவ ஹோட்டல் அப்படின்னு வச்சுக்குவான். நான் பாத்திருக்கேன், இருக்குது, நாம சைவ ஹோட்டல் மாதிரி வைணவம் சொல்றாங்க. ஆமா ஆமா. அதே மாதிரி நம்ம காரைக்கால் அம்மையாருடைய முதல் மூத்த திருப்பதியத்தினுடைய கடைசி இதுல திருக்கடைக்காப்புல அம்மையார் வந்து செப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லார் சிவகதி சேர்ந்து இன்பம் எய்துவாரேங்கிறாரு. ஆனா ஒரு இடத்துல கூட சிவனேன்னு சொல்லல, சிவகதி சொல்றாரு. அழகன் கூலகன் பரமன் அப்படிலாம் சொல்றாப்படி, ஆனா சிவன் சொல்லல. ஆனா சிவகதிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அவங்க காலம் 3ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னா அப்பவே சிவன்கிற வார்த்தை உள்ள வந்துருச்சு நம்ம சொல்லலாம். நீங்க வந்து மாணிக்கவாசகருடைய காலம், மாணிக்கவாசகர் தான் 4ஆம் நூற்றாண்டுன்றாங்க. 5ஆம் நூற்றாண்டு திருமந்திரம், 6ஆம் நூற்றாண்டு காரைக்கால் அம்மையார். இதான் முறையா ஏற்றுக்கொள்ற ஒரு வரலாற்று முறை. இல்ல அது ஒரு முறை இருக்கு. பட் ஆனா மாணிக்கவாசகரை முன்னால தள்ளுறதுல நிறைய இடைஞ்சல் இருக்கு. இல்ல இடைஞ்சல் ஒண்ணும் கிடையாது, நம்ம தவறா சொல்றாங்க. அது மாணிக்கவாசகர் இடைஞ்சல் என்ன இடைஞ்சல் தெரியல எனக்கு. மாணிக்கவாசகர் இடைஞ்சல் அந்த கால கணக்குல அது வந்து சில சிக்கல்கள், அதாவது தில்லையில வந்து கோவிந்தராஜர் வந்தது, அப்புறம் அவர் பாடிய அந்த பாடல்களுடைய தன்மை, அந்த விளையாட்டை சொல்றது, மறைமலடிகளுக்கு சமாதானம் சொன்னாலும் கூட வரலாற்று முறைப்படி நம்ம பார்க்கும் பொழுது மற்ற மூவரும் அவரை குறிப்பிடல. நம்பிகள் கூட திருவாசகத்தை வந்து விதந்து ஓதாம திருக்கோவையார விதந்து பேசினது, இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது. யாரு திருக்கோவையார்? யாரு? நம்பியாண்டார் நம்பிகள். நம்பிகள் ஆமா சொல்றாரு. அவங்க கூட திருவாசகத்தை ரொம்ப விதந்து ஓதாம திருக்கோவையாருக்கு தான் சிறப்பை சொல்றாரு. அதெல்லாம் பார்க்கும்போது அது சங்க இலக்கியத்தினுடைய கடைசி காலகட்டத்துக்கு பிறகுதான் அவர் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, மூவருக்கு பிறகு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இன்னொன்னு வைப்பு முறையில ஒரு 4 வைக்கும் பொழுது பின்னாலதான் நம்ம வைக்கிறோம். அதான் எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் எல்லாம் சொல்லிருக்காங்க, எல்லாம் சொல்லி சமாதானங்கள் தான், எல்லாத்துக்கும் மறுப்பு சொல்லிருக்காங்க. எல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் மறுப்பு சொல்லிருக்காங்க. சரி, அது ஒரு கால ஆராய்ச்சி இருக்கட்டும், அது சரி. அது சரி. ஆனா எது சொல்றேன்னா, சிவபெருமானேன்னு அவர் தான் நிறைய சொல்றார் ஒரு விஷயம். சிவகதி என்பதை காரைக்கால் அம்மையார் சொல்வது போல நம்முடைய ஞானசம்பந்தம் சிவகதியும் பல இடங்களில் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துருது, அதுக்கப்புறம் வந்து திருமுறைகள்ல சிவங்கிற வார்த்தை நிறைய வந்துருது. ஆனா அதனுடைய முதல் துவக்கமாக நம்ம 3ஆம் நூற்றாண்டு காரைக்கால் அம்மையார்னு வச்சுக்கிட்டா, 3ல 4 காரைக்கால் அம்மையார், 5 திருமந்திரம்னு வச்சுக்கிட்டா கூட அந்த 3-4 நூற்றாண்டுகளே சிவங்கிற வார்த்தை உள்ள வந்துருது இல்ல. சரி, வேற
நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் இங்க கேட்டுட்டு இருக்காங்களா தெரியல. வள்ளியம்மைக்கு அப்புறம் சுகன்யான் இருக்கிறாங்க, சுப்புன் இருக்கிறார், அரவிந்த் இருக்கிறார், காயத்ரி, கணபதி, கார்த்தி. எல்லாம் சரி. கந்தசுவாமி குருக்கள் இருக்காங்க. ஆமா ஆமா. சரி ஐயா, நம்ம தொகுப்புரை கொடுத்துடலாமா? வந்து ஐயா ஐயா கொடுத்துடலாங்கய்யா. நன்றி. வேற யாருக்கும் சந்தேகம் இருக்குதா? இன்றைய சைவம் அறிவோம் வகுப்பு 4வது வகுப்பு. இந்த பேராசிரியர் முனைவர் ஐயா அவர்கள், அருணை பாலராவாயன் ஐயா அவர்கள் மிக செறிவான ஒரு உரையை கொடுத்திருக்கிறார்கள். என்னால் குறிப்பு எழுதி முடியவில்லை, அப்படி ஒரு மழையாக பொழிந்து தள்ளி இருக்கிறார்கள். இருந்தாலும் நான் எடுத்து வச்ச குறிப்புல, என்னுடைய சிற்றறிவு கேட்டிய குறிப்புல நான் தொகுத்து நான் சொல்றேன். தமிழ் மன்னர்கள் மூவேந்தர்களும் சைவ புலவர்களை தான் தங்களுடைய அவைக்கள புலவராக வைத்திருந்தார்கள். அவர்கள் சொல்படி தங்களுடைய ஆட்சியை நடத்தினார்கள் என்று சைவமும் அரசியலும் என்ற முதல் தொடக்க உரையின் தன்னை அதை விளக்கினார்கள் ஐயா. பின்னாள்ல சமணர்கள் அந்த இடத்தை பிடிச்சாங்கிறது மிக சரியானது. ஏன்னா அவங்கதான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினால் நம்மால் மதத்தை பரப்ப முடியும் என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். அதை ஐயா சுட்டி காட்டினாங்க. சமணமும் பௌத்தமும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு சைவத்தை கொடுமைப்படுத்திய விஷயங்களை பற்றி, சைவர்களை கொடுமைப்படுத்திய விஷயங்களை பற்றி பெரிய புராணத்திலே சேக்கலார் சுவாமிகள் மிக விரிவாக சொல்லியிருப்பதை ஐயா சுட்டி காட்டினார்கள். பாண்டியர் மரபை பற்றி திருவிளையாடல் புராணத்திலே சொல்லப்பட்டிருப்பதும், அதன் பிறகு அரசர்கள் சைவத்தை வளர்த்த விதங்களையும் சொன்னார்கள். மற்ற மதங்களுக்கு துவக்கம் உண்டு, ஆனால் சைவத்திற்கு என்ற ஒரு தொடக்கத்தை இதுவரை நாம் கண்டறியவில்லை வரலாற்று ஆய்வில் என்பதை சுட்டிக்காட்டினார்கள். வேதத்தை நாம் உடன்பட்டு ஆகம வழியிலே நடப்பது சைவ சமயம், சிவனை பரம்பொருளாக கொள்வது சைவ சமயம். இதுதான் அவற்றை சைவ சமயத்தினுடைய இலக்கணம் என்று சுட்டிக்காட்டினார்கள். சண்மதங்கள் என்ற கருத்து அதை ஆதிசங்கர ஸ்தாபித்தார் என்ற ஒரு தரப்பு சொன்னாலும் அதை நாம் உடன்படுவதில்லை என்பதையும் மிக தெளிவாக சொன்னார்கள். சண்மதம் என்ற கருத்து எப்பொழுதுமே நம்மை இன்று வரை குழப்பத்திற்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு தரப்பு அதை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அதை நாம மறுத்துக்கிட்டே வர்றோம். அன்றைக்கும் மறுத்தோம், இன்றைக்கும் மறுத்தோம், என்றைக்கும் மறுப்போம். அதன் பிறகு தொல்காப்பியத்திலே கடவுள், கந்தளி, தெய்வம், அதன் பிறகு பால்வரை தெய்வம் என்ற 4 சொற்கள் பயிலப்படுவதையும் 4க்கும் உண்டான வேறுபாடுகள் பற்றியும் ஐயா மிக தெளிவாக சுட்டிக்காட்டினார்கள். இதுல கடவுள் தெய்வம் என்பதற்கும், தெய்வம் என்பதை சொல்லும் பொழுது அவர் நிலத்தினுடைய தெய்வங்களை சொல்லும் பொழுது நில தெய்வங்கள் என்று சொல்லுகிறார். கடவுளை பற்றி சொல்லும் பொழுது அவனை முனைவன் என்று சுட்டிக்காட்டுகிறார். எனவே கடவுள், முனைவன் என்ற இரு சொல்லும் சிவருமானையே குறிக்கும் என்று தொல்காப்பியத்தினுடைய கருத்தாக ஐயா சொன்னார்கள். கடவுள் என்பதற்கு கடந்தவன், கடந்தவன் என்பதற்கு சைவம் என்ன சொல்கிறது? முக்குணங்களை கடந்தவன், காலத்தை கடந்தவன், வாக்கை கடந்தவன், ஆன்ம அறிவை கடந்தவன். அதாவது 3 தத்துவங்கள், அசுத்த மாயை, சுத்த மாயை, அதன் பிறகு ஆன்ம அறிவு, இந்த 3ஐயும் கடந்தவன் இறைவன் என்று ஐயா சுட்டிக்காட்டினார்கள். திருமந்திரத்திலே சிவபரத்துவத்தை மிக அருமையாக விரிவாக பேசியிருப்பதையும் ஐயா சுட்டிக்காட்டினார்கள். திருவாசகத்திலே சிவருமானுடைய பெயராக தேவதேவன் என்ற பெயர் வருவதையும், மகாதேவன் என்ற சொல் தமிழ் இலக்கியத்திலே பெரியோன், பெருந்தேவன் என்று வருவதையும் மிக அருமையாக சுட்டிக்காட்டினார்கள். இந்த மகாதேவன் என்ற வார்த்தை திருமுறையிலே மாதேவன், மாதேவா, மாதேவா என்று அப்பரடிகள் மிக அருமையாக அதை சுட்டிக்காட்டியிருப்பார். திருமாலை குறிக்கும் பொழுது நெடியோன் என்றும், சிவருமானை குறிக்கும் பொழுது பெரியோன் என்றும் சங்க இலக்கியம் மிக தெளிவாக வேறுபடுத்தி காட்டுகிறது. பவன், ஈசானனன், மகாதேவன், ருத்ரன், சர்வன், உக்ரன், பீமன் என்ற 8 நாமங்களையும் 4ஆக பிரித்து இன்பத்தை செய்பவன், துன்பத்தை செய்பவன் என்ற அடிப்படையிலே 2 கருத்துக்களை சொல்லி, இதிலே ருத்ரன் என்ற சொல்லுக்கு நாம் என்ன பொருள் கொள்கிறோம்? இடும்பை நீக்குபவன் என்று காஞ்சி புராணத்திலே சிவஞான சுவாமிகள் சொல்லியிருப்பதை சுட்டிக்காட்டினார்கள். இன்பம் செய்ததால் சங்கரன் என்றும், இடும்பை இன்பத்தை ஆக்குவதால் அவன் சம்பு என்றும், இடும்பை நீக்குவதால் ருத்ரன் என்று காஞ்சி புராணம் சொல்வதை மிக அருமையாக சொன்னார்கள். அதன் பிறகு மந்திர சொல் சிவம், சிவம் என்ற வார்த்தை மந்திர சொல் என்பதால் அதை சங்க இலக்கியத்திலே பயிலவில்லை என்ற ஒரு அழகியல் கருத்தை பெரியவர்கள் சொன்னதாக ஐயா சொன்னார்கள். மிக அற்புதமான ஒரு கருத்து அது. அதன் பிறகு அப்பரடிகள் தான் சிவனினும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான் என்று தேற்றகாரம் போட்டு மிக தெளிவாக அதை வரையறுத்த விஷயத்தையும், அதில் அபூர்வ விதி, நியம விதி, பரிசங்கியா விதி என்ற 3 விதிகளையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சிவன் என்ற நாமம் வேறு யாருக்குமே வராது என்ற வார்த்தையையும் சொல்லி, அந்த விதிகளை, இலக்கண விதிகளையும் சொல்லி ஐயா விளக்கினார்கள். அதே அப்பரடிகள் பின்னாளில் சிவனெனும் ஓசை என்ற அந்த திருப்பாடலிலே திருநின்ற செம்மை என்ற வார்த்தையை மிக இதே வார்த்தையை தான் அப்பரடிகளை சொல்லும் பொழுது சுந்தரமூர்த்திகள் திருத்தொண்ட தொகையிலே திருநின்ற
செம்மை திருநாவுக்கரையந்தன் அரையந்தன் அடியாருக்கும் அடியன் என்று அந்த வார்த்தையவே அருமையாக போட்டிருப்பார். அவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை திருநின்ற செம்மை. செம்மை என்பதற்கு சிறப்பு, செம்பொருள் என்று பொருள் கண்டு திருவள்ளுவர் செம்பொருள் என்ற பொருளிலே அதை ஆட்கொண்டு அதன் பிறகு மெய்ப்பொருள் செம்பொருள் என்ற இரண்டு சொற்களையும் திருவள்ளுவர் எப்படி ஆண்டிருக்கிறார் என்பதையும் ஐயா சுட்டிக்காட்டினார்கள். சிவனுதல் என்ற சொல் தமிழிலே இருக்கிறது. அதுக்கு கலத்தல், பொருந்துதல் என்று பொருள். தொல்காப்பியத்தினுடைய சிறப்பாயத்தில் செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்து என்ற அற்புதமான அந்த வார்த்தையை சுட்டிக்காட்டினார்கள். இதன் பிறகு சி என்றால் கிடத்தல், சி என்றால் பாச நீக்கம், இன்ப ஆக்கம், வசி என்ற சொல்லுக்கு ஒளி. இந்த சொற்களில் இருந்தெல்லாம் சிவ என்ற வார்த்தை வந்திருக்கலாம், என்ற சொல் வந்திருக்கலாம். சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் என்று வடமொழியிலே நாம் பொருள் கொள்கிறோம். அந்த அடிப்படையில சிவ என்ற சொல் எப்படி பின்னாளில் பயிலப்பட்டு வந்திருக்கலாம் என்று ஐயா சொன்னார்கள். பதிவு பாசத்தை ஆகமம் வெறித்து சொல்கிறது, வேதம் சுருக்கமாக பொதுவாக சொல்கிறது என்பதையும் ஐயா சுட்டிக்காட்டினார்கள். அதன் பிறகு பதிற்றுப்பத்திலே சொல் பெயர் நாட்டம், கேள்வி, நெஞ்சம் என்ற 5 சொற்களுக்கான விளக்கத்தை சொல்லி நெஞ்சம் என்ற சொல் அது ஆகமத்தோடு ஒத்து வரக்கூடிய ஒரு அற்புதமான உரையை ஔவை துரைசாமி பிள்ளை அவர்கள் சொன்னதாக ஐயா சுட்டிக்காட்டினார்கள். அதன் பிறகு பரிபாடலிலே முன்னை மரபின் முதுமொழி முதல்வ விரிந்தகன்ற கேள்வி என்ற 2 சொற்களுக்கும் வேதத்தையும் ஆகமத்தையும் பரிமேலழகர் சுட்டிக்காட்டியதை குறிப்புரையாக சொன்னதை ஐயா மேற்கோள் காண்பித்தார்கள். மணிமேகலையிலே தான் முதலாக சைவவாதி என்ற வார்த்தை முதல் வருகிறது. அதிலே அட்டமூர்த்தியை முதலாக கொண்டு இறைவன் எப்படி இந்த உலகத்தை படைத்து காத்து கறந்து அளிக்கின்றான், உயிர்களை அல்ல என்ற அந்த தத்துவத்தை சைவவாதி எப்படி எடுத்து சொல்கிறான். அப்போதிலிருந்தே நமக்கு சைவ சமயத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் மிக தெளிவாக அதற்கு முன்பே விளக்கப்பட்டிருந்தன. அதைத்தான் சைவவாதி மணிமேகலையில எடுத்து காட்டினான் என்பதை ஐயா மிகச் சிறப்பாக சொன்னார்கள். அதிலே சிவபூஜையில் வரக்கூடிய அந்த கருத்து கலை என்ற நியாசத்தையும் ஐயா சொன்னார்கள். அதன் பிறகு திருமூலர் தான் சைவ சித்தாந்தம் என்ற வார்த்தையை நேரடியாக பயன்படுத்துகிறார். அதிலே விளையாட்டு என்ற சொல், அதாவது லீலா வினோதம் என்ற வடமொழி சொல்லுக்கு தமிழிலே விளையாட்டு என்றுதான் நாம் பொருள் கொள்கிறோம். அதிலே படைத்து விளையாடும் பண்பினோம் என்ற அந்த இதுக்கு மணிமேகலையில் வரக்கூடிய சைவவாதியினுடைய சொல்லுக்கு படைத்தும் கறந்தும் விளையாடி என்று மாணிக்கவாசர் அதற்கு விரித்து சொன்னதும், இதெல்லாம் முன்னவன் விளையாட்டாம் என்று சொல்லி சிவஞான செட்டியார் அதை தொகுத்து சொன்னதுமாக மிக அற்புதமாக சொன்னார்கள். கடைசியாக அறம்பொருள் இன்பம் என்ற 3 புருஷார்த்தங்களிலே 3 பொருள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தாலும் வீடு என்ற கருத்து திருமுறைகளிலே மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறதாக ஐயா சொன்னார்கள். மிக அற்புதமான ஒரு கருத்து செறிவான ஒரு உரையை இன்று தந்து நம்முடைய சிந்தைக்கு இன்பம் அளித்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வேற ஏதேனும் கேள்வி இருந்தால் கேட்கலாம். இதோடு நாம் முடித்துக் கொள்ளலாம். 1 நிமிடம் காத்திருக்கலாம். நிர்வாணம் ஐயா. ஐயா நல்லதுங்க ஐயா.